ओम कांचीवासाय विद्महे शांतरूपाय धीमहि तन्नश्चंद्रशेखरेन्द्र प्रचोदयात्। जय जय शंकर हर हर शंकर कांची शंकर कामकोटि शंकर जगद्गुरु पंचमहास्वामी हर हर नमः पार्वती पतये तेन्नाडुடைய சிவனே போற்றி। ஓம் ஆதிபராசக்திக்கு ஸ்ரீ விநாயக மூர்த்திக்கு வெற்றிவேல் முருகனுக்கு ஓம் சுவாமியே திருப்பதி வெங்கடாச்சலபதிக்கு நமஸ்காரம். மாலைய வேளையில் தங்களையும் பார்க்கிறது ரொம்ப சந்தோஷம். என்னுடைய பேர் சுவாமிநாதன். போன வருஷம் இதே டேத்தில் அமெரிக்காவில் இருந்து ஒரு 2 மாதம் பல இடங்களில் ட்ராவல் பண்ணி டிஸ்கோஸ் கொடுத்தேன். அப்போ நான் ட்ராக்கிங் வந்திருந்தேன். அதில் பார்த்த சில முகங்கள்லாம் தெரியுது. அதே போல் இந்த வருஷம் காக்காடு முருகன் கோவில் அந்த புண்ணியத்தில் கட்டி அவர் கும்பாபிஷேகத்துக்காக போட்டிருந்தார். மே மாதம் 9ஆம் தேதி காக்காடு முருகன் கலிஃபோர்னியாவில் கும்பாபிஷேகம் நடந்தது. அதில் கும்பாபிஷேகத்தில் ஒரு லைவ் கவர்த்தி சொல்கிறதுக்கும் முருகனை பற்றி பேசுறதுக்கும் அவர் இன்விடேஷன் கொடுத்து எல்லா ஏற்பாடுகள் பண்ணி எல்லாம் போட்டிருந்தார். மே 6 அன்னைக்கு எஸ்எஃப்ஓ இறங்கி அதெல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் 9 இடம்லாம் ட்ராவல் பண்ணிட்டு இப்போ இந்த தேதியில் டெஃபரெண்டாக இருக்கேன். ரொம்ப சந்தோஷம். ஒரு ஷார்ட் கேப்பில் கௌரி சுந்தர், சீனிவாசன் மற்ற எல்லாருமே ஏற்பாடு பண்ணி இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கேன். 3 நாட்கள் இருக்கேன். இன்னைக்கு இந்த இடத்துல, நாளைக்கு சிவாலயத்துலேயே அனுமன் நாளைக்கு அங்கே ஈவினிங் டிஸ்கோர்ஸ் இருக்குது. ஸோ திங்கட்கிழமைக்கு இங்கே இருக்கிறது ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி டைட்டில் அறுபடி வீடுகள் அப்படிங்கிற ஒரு டைட்டில் கொடுத்துருக்காரு. தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா முருகன் பேர் ரொம்ப அடிகளோட தமிழ் கடவுளா அந்த கடவுளா ஏதோ ஒரு பேர் முருகன் பேர் அடிபட்டு தமிழ்நாட்டில் ரொம்ப அதிகமாகவே அடிபட்டு இருக்கு. மனுஷாவை பிரித்து பார்க்கறதுலே நான் தமிழ்நாடு, நீங்கள் ஆந்திராவில் கர்நாடகாவிலே கடவுள் தான் பிரித்து பார்க்க முடியாது. இவர் தமிழ் கடவுள், இவர் ஆந்திராவில் இவர் கும்பிட மாட்டார் அப்படின்னா ஒன்றும் கிடையாது. முருகன் யூனிவர்சல் கடவுள், எல்லாமே யூனிவர்சல். அதாவது முருகன் வழிபாடு அப்படிங்கிறது எந்த காலத்தில் தோன்றினது, எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னால் தோன்றினது அப்படிங்கிறதெல்லாம் நம்மால் கண்டுபிடிக்க முடியாது. கடைசிங்க காலம், இடைச்சிங்க காலம், அதற்கெல்லாம் முந்தையும் முருகன் பெருமான் வழிபாடு இருந்தது அப்படிங்கிறது நிறைய இன்ஸ்கிரிப்ஷன் எல்லாமே இருக்குது. இந்தியாவில் பார்த்துட்டு அப்படின்னா நீங்கள் நார்த்து ஹரியானா அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கார்த்திகேயன், இங்கெல்லாம் கார்த்திகேயன் முருகன் பேர் வைக்கிறார். இந்த கார்த்திகேயன் அவ்வளோ தமிழ்நாட்டில் இருக்கு. சுப்பிரமணிய சுவாமி, முருகன் பெருமான் எந்த கடவுள் அப்படின்பாங்க. ஆனால் இங்கே பார்த்தது அப்படின்னா கார்த்திகேயன். அதாவது ஆதிசங்கரர் 2500 ஆண்டுகளுக்கு முன்னால் வாழ்ந்தவர் ஆதிசங்கரர். அவருடைய காலத்தில் பார்த்தோம் அப்படின்னா சமயங்கள் 72 சமயங்கள் அவரோட காலத்தில் இருந்தது. எதுவுமே ரொம்ப அதிகமாக கிடைச்சது அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம் வாழ்க்கை, எல்லாம் அழகாகவே இருக்கணும். ஒரு பஃபே ஹாலில் போய் சாப்பாடு தேடி வாங்கி சாப்பிட்றதுக்கும் ஒரு இலையில போட்டு சாப்பிட்றதுக்கும் வித்தியாசம் இருக்குது. இலை சாப்பிட்றது ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும், சட்டு பிடிச்சிடும், என்ன வேணுமோ வாங்கி சாப்பிடுறது. ஒரு பஃபேனா ரொம்ப குழப்பம், இதை எடுத்துக்கலாமா அதை எடுத்துக்கலாமா இது ரெண்டாக்குமா இப்போ எல்லாத்தையும் வாய வச்சு ராத்திரி 12 மணி வரைக்கும் தூக்க வராமல் அவசரப்படுவோம். எதுவுமே அழகாக இருக்கும். லைஃப்பில் பாசமாகட்டும், பணமாகட்டும், நண்பாகட்டும், குணமாகட்டும், நண்பர்களாகட்டும், உறவுகளாகட்டும்
எல்லாமே லிமிட்ல இருந்ததுன்னா அது மாதிரி நடக்கும். 72 சமயங்கள் இருந்தது இந்த காலத்துல. அதனால என்னாச்சு அப்படின்னா ஒரே அடித்தலை வெட்டு குத்து எதுதான் வசதி ஒன்றுதான் வசதி இதெல்லாம் ஆதிசங்கர காலத்துல நிறைய இருந்தது. அவர் என்ன பண்ணினார், இதெல்லாம் ஒரு வழிமுறைப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக ஆதிசங்கரர் சண்மத ஸ்தாபனம் அப்படின்னு ஒன்று உருவாக்கினார். அப்பதான் உருவாக்கினார். 6 மதமா பிரிச்சு 6 வழிபாட்டு முறைகளை பிரிச்சு, நீ பிள்ளையார கும்பிடுறியா காணாபத்தியம் அப்படின்னு அதுக்கு ஒரு பேர் வச்ச, நீ சிவனை கும்பிடுறியா நீ சைவம் அப்படின்னு ஒரு பேர் வச்ச, நீ பெருமாளை கும்பிடுறியா அது வைணவம் அப்படின்னு பேர் வச்ச, நீ அம்பாளை கும்பிடுறியா சாத்தம் அப்படின்னு ஒரு பேர் வச்ச, நீ முருகனை கும்பிடுறியா கௌமாரம் அப்படின்னு ஒரு பேர் வச்ச, நீ சூரிய பகவானை வர்ஷிப் பண்றியா சௌரம் அப்படின்னு பேர் வச்ச. 6 விதமான வழிபாட்டு முறைகளை நமக்கு கொடுத்த. அதன் பிறகுதான் இந்த 6 விதமான வழிபாட்டு முறைகளுக்கும் ஆலயங்கள் வழிபாடுகள் எல்லாமே அதன் பிறகுதான் அதிகமாக. இதில் முருகன் அப்படிங்கிற இந்த 6 விதமான வழிபாட்டு முறைகளை பார்த்தோம் அப்படின்னா, முருகன் வழிபாடு அப்படின்னா இன்னைக்கு உலகம் முழுக்க எல்லா இடங்களிலும் முருகன் வழிபாடு தான் பொருள். நீங்க சிங்கப்பூர், மலேசியா, ஸ்ரீலங்காலாம் போனது அப்படின்னா அங்கெல்லாம் அதிகம் வர்ஷிப் பண்ணக்கூடிய கடவுள் யாரு பார்த்தா முருகப்பெருமான் தான் அங்கெல்லாம் அதிகமாக இருக்கும். ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி தைப்பூசத்துல மலேசியாவில் பினாங் அப்படிங்கிற ஒரு இடம் இருக்கு. மலேசியாவில் பினாங்கிற இடத்துல ஒரு முருகன் கோவில் இருக்கு. இந்த முருகன் கோவில ஒரு ரிசோர்ஸ்க்காக போட்டுருந்தேன் தைப்பூசத்துல 2 வருஷத்துக்கு முன்னாடி. எங்க டிராபிக்கை ஸ்டாப் பண்றாரு அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 4 கிலோமீட்டர் வண்டி ஸ்டாப் பண்ணிட்டார். அந்த கோவிலுக்கு வந்து 4 கிலோமீட்டர் வண்டி ஸ்டாப் பண்ணிட்டார். அதை தட்டி போக முடியாது. அதுக்கு முன்னாடி பார்த்தது அப்படின்னா நம்ம நடந்து போவோம். சரி நடந்து ஃப்ரீயா போகணும்னு பார்த்தா காவடி எடுத்துட்டு போகுது, அலகு எடுத்துட்டு போகுது, பால்கோடு எடுத்துட்டு போகுது. அதெல்லாம் பார்க்கும்போது நம்ம பழனியில் இருக்கோமா பினாங்கில் இருக்கோமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம். அதாவது எந்த அளவுக்கு முருகப்பெருமான் எல்லாரையும் உலகத்தில் இருக்கிற அத்தனைகளையும் ஈர்த்து வச்சிருக்கோம் அப்படின்னா, அதனால நம்ம குழந்தை கடவுளாகவே முருகன் பார்த்துட்டே இருக்கும். பெரும்பாலும் முருகன் அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்படின்னா நம்ம மனசுக்குள்ள ஒரு இமேஜ் முருகன் நம்ம குழந்தை, இந்த குழந்தை முருகன் தான் நம்மளுடைய மனசுக்குள்ள டக்குன்னு தோணுது. ஸ்காலர்ஸ் என்ன சொல்லுவாங்க, தமிழ் ஸ்காலர்ஸ் தான் முருகன் அப்படிங்கிற வார்த்தைக்கு, முருகு அப்படிங்கிற வார்த்தைக்கு அழகு அப்படின்னு ஒரு அர்த்தம். முருகை உடையவன் அப்படின்னா அழகு கொண்டவன் முருகன் அப்படின்னு. நம்ம கிராமத்துல தமிழ்நாட்டில் ஒரு பழமொழி சொல்லுவோம், சொப்புக்கு மிஞ்சின வைத்தியம் இல்லை, அடுத்தது சுப்பிரமணியனுக்கு மிஞ்சின கடவுள் இல்லை அப்படின்னு. அதாவது ஒரு வீட்டில் சொப்பு இருக்கு அப்படின்னாலே அவன் வீட்டில் என்ன வைத்தியம் வந்தாலும் அந்த சொக்கு அரைச்சாலே வைத்தியத்துக்கு பயன்படும். இந்த காலத்தில் சொக்கு இல்லாத வீடை பார்க்க முடியாது. ஒரு வயிற்று வழியாக சொத்தை லேசாக தண்ணி தொட்டு அரைச்சி அந்த வயிற்றில் தண்ணி விட்டா வயிற்று வலி வரும். ஒரு தலைவலியாக தலைவலிக்கு சுக்கு தரும். எல்லாத்துக்கும் சுக்கு மருந்தாக பயன்படும். சுக்கு இருந்தது அப்படின்னா வீட்டில் வியாதி கிடையாது. அதே போல சுப்பிரமணியனுக்கு மிஞ்சின கடவுளே கிடையாது அப்படின்னு கிராமத்தில் சொல்லுது. இந்த முருகப்பெருமான் வழிபாடு, முருகப்பெருமான் ஆலயம் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, தமிழகத்தில் மட்டும் பார்த்தீங்கன்னா சுமார் 500க்கும் மேற்பட்ட முருகப்பெருமான் ஆலயங்கள் இருக்கிறது. இத்தனை ஆலயங்கள் இருந்தாலுமே நம்ம எதை ஸ்பெஷலா சொல்றோம் அப்படின்னா அறுவடை வீடுகள் அப்படின்னு சொல்றோம். அதைத்தான் நம்ம ஸ்பெஷலா சொல்றோம். முருகன் கோவில் அப்படின்னு சொன்னாலே நமக்கு அறுவடை வீடுகள் தான் ஞாபகத்துக்கு வரும். அதில் பார்த்தீங்கன்னா முதல்ல திருப்பரங்குன்றம், அப்புறம் திருச்செந்தூர், அப்புறம் பழனி, அப்புறம் சுவாமிமலை, திருத்தணி, பழமுதிர்ச்சோலை, இந்த 6 படை வீடுகள். இந்த 6 படை வீடுகள் யார் வரிசைப்படுத்தினா, எந்த காலத்தில் இருந்தது, எத்தனையோ முருகன் கோவில் இருக்கு, ஏன் இந்த 6 படை வீடுகளுக்கு மட்டும் ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கிறார் அப்படின்னா, இந்த படை வீடுகள் தவிர இருக்கிற மற்ற ஆலயங்கள் முருகனுக்கு சக்தி இல்லையா அப்படின்னு சாதாரண நமக்கு தோன்றாங்க. ஒரு சாதாரணமான கிராமத்துல ஒரு சிவன் கோவில்ல ஒரு பரிவார சன்னதியாக இருக்கக்கூடிய முருகனுக்கு இருக்கக்கூடிய அதே சக்தி தான் திருச்செந்தூர் இருக்கிற முருகன்
இந்த பழனியில் முருகப்பெருமான் தான் ரொம்ப பவர்ஃபுல்லானவர், இந்த முருகன் ரொம்ப சக்தி கொடுத்தவர் நம்ம கிடையாது. கடவுள் வந்து ஒன்றே உள்ளது. இந்த 6 வழிபாடுகள் 6 விதமான படைவீடுகள் நமக்கு யார் கொடுத்தார் அப்படின்னா சங்க காலத்து புலவர் நக்கீரர் அவர் தான் நமக்கு கொடுத்தார். ஒரு பாட்டு கூட ஒரு தெய்வம் கற்படுத்துகிறார். அறுவடை வீடு கொண்ட திருமுருகன் திருமுருகாற்று படைகளிலே அருள்பட ஒரு பாட்டு. இந்த அறுவடை வீடு யார் கொடுத்தாருன்னா நக்கீரர் கொடுத்தார். எதில் கொடுத்தார்? திருமுருகாற்றுப்படை அப்படிங்கிற தன்னோட நூல் தொகுப்புல அவர் இயற்றின ஒரு பாடல் தொகுப்புல இந்த 6 படைவீடுகளை வரிசைப்படுத்தி இந்த முருகனுக்கு உண்டான படைவீடு அமைச்சு கொடுத்தார். 6 படை அப்படிங்கிறது ஆற்றுப்படுத்துதல். 6 நம்பர் உண்டு. இன்னொரு அர்த்தம் ஆற்றுப்படுத்துதல், ஆற்றுப்படை அப்படிங்கிறத சொல்லலாம். ஆற்றுப்படுத்துதல் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா கொஞ்சம் தணிக்கிறது. இப்போ கோபமாக வச்சுக்கணும், அவனை ஆற்றுப்படுத்தணும் அப்படின்னு சொல்லலாம். ஆற்றுப்படுத்தணும்னா அவனோட கோபத்தை கொஞ்சம் தணிக்கணும், அவனை சாந்தமாக்கணும் அப்படின்னு அர்த்தம். ஆக ஆற்றுப்படை வீடுகள் அப்படின்னா இந்த இடத்துக்கு நீ போனா உன்னோட மனசு நன்னாகும், உங்ககிட்ட இருக்கிற கோபம் போயிடும், உங்ககிட்ட இருக்கிற துர்குணங்கள் போயிடும் அப்படிங்கிறதுக்காக ஆற்றுப்படை வீடு அப்படின்னு இந்த 6 படை வீடுகளை சொல்லுவாங்க. இந்த 6 படை வீடுகள் எந்த காலத்துல எந்த சந்தர்ப்பத்துல நக்கீரர் பரிசுப்படுத்தினார் அப்படின்னா நக்கீரருடைய ஒரு கதை உண்டு. நீங்க திருவிளையாடல் அப்படிங்கிற படத்துல நக்கீரரை பார்த்திருப்பீர்கள். நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே அப்படின்னு நக்கீரர் சிவபெருமான் கூட வாதாடுறார். இப்ப நம்ம ஒரு இடத்துல வேலை செய்யறோம் அப்படின்னா முதலாளி மேல வேலை செய்யறோம். முதலாளி ஒரு வெள்ளைக்காக்கா பறக்குறது, ஆமா முதலாளி வெள்ளைக்காக்கா தான் பறக்குது அப்படின்னு சொல்லுவோம். நமக்கு அது கருப்பு காக்கான்னு தெரியும். முதல்ல சொல்லணும்னு சொல்ல முடியாது. ஆனா நக்கீரர் அப்படி கிடையாது. சிவபெருமனே வெள்ளைக்காக்கான்னு சொன்னாலும் இல்லை அது கருப்பு காக்கா கண்ணை தரத்து பாராட்டியிருந்தார் நக்கீரர். அப்படிப்பட்ட குணம் கொண்டவர் நக்கீரர். அந்த நக்கீரர் வந்து ஒரு பெரிய சிவபக்தர். தினமும் சிவபூஜை பண்ணாலும் எந்த ஒரு காரியத்தையும் பண்ண மாட்டார். எந்த இடத்துல ஒரு யாத்திரை போனாலுமே சிவபூஜைக்கு ஒரு பெட்டி வச்சிருப்பார். காலகட்டத்தில் சிவபூஜை பண்ணி முடிச்ச பிறகுதான் அடுத்த வேலையை ஆரம்பிப்பார். ஒரு தடவை அவர் யாத்திரையை போயிருக்கிறப்ப ஒரு சின்ன ஒரு குளம், ஒரு வேண்டிய ஒரு குளம், ஒரு தீர்த்தம் பார்க்கிறார். சரி நம்ம இந்த இடத்துல அனுஷ்டானத்தை முடிச்சு ஒரு பூஜையை பண்ணிட்டு நம்ம அப்புறமா யாத்திரையை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு அந்த இடத்துல உட்கார அந்த குளத்துல எழுதி ஸ்நானம் பண்ணார். முடிச்சு பூஜை பண்ணாலும் கரையில் உட்கார. இந்த கரைக்கு பக்கத்துல ஒரு மரம், பெரிய மரம் ஒன்று இருக்கு. அந்த மரத்துக்கு மேல ஒரு பூதம், ஒரு பெண் பூதம் ஒன்று உட்கார்ந்து. அந்த பெண் பூதத்தினுடைய பெயர் கற்கிமுகி அப்படின்னு பேர். இந்த பூதத்தினுடைய பேர் கற்கிமுகி பேர். இந்த பூதம் மேல உட்கார்ந்து. நம்மளாம் கிராமத்தில் இருக்கிறப்ப நம்மெல்லாம் அம்மா அப்பாலாம் நம்ம சாப்பாடு எப்படி கொடுத்தா அப்படின்னா சீக்கிரம் சாப்பிடுறேன்னா பூதம் வந்துடும் அப்படின்னா மிரட்டு வரல. இந்த பூதம் பெய் பிசாசுனாலே நம்ம அந்த காலத்துல பயந்தோம். ஆனா இந்த காலத்துல பெய் பிசாசு பூதத்துக்குலாம் நமக்கு பயமே கிடையாது. மனுஷாவை பத்திதான் பயப்படுறோம். அப்ப நமக்கு என்ன தெரியுது? தெய்வம் நல்லதுன்னு தெரிகிறது நமக்கு. அதை விட மோசமான குணம் கொண்ட மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலத்தை நம்ம வாழ்ந்து இருக்கோம். அந்த பூதம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா யாரெல்லாம் சிவபூஜை சரியாக செய்யவில்லையோ அவரெல்லாம் பிடிச்சிட்டு போய் ஒரு வகைக்குள்ள அடிச்சு. இந்த பூதத்தினுடைய வேலை நல்ல பூதம். சிவபூஜை பண்ணல, சரியா பண்ணல, சிரத்தையோட பண்ணல, கவனத்தோட பண்ணல அப்படின்னா அவனை அல்லாக்க பிடிச்சிட்டு போடும். சும்மா 2 விரலால பிடிச்சிட்டு போடும். அவ்வளவு சக்தி இந்த பூதத்துக்கு. பிடிச்சிட்டு போய் ஒரு வகைக்குள்ள அடிச்சு வச்சிடும். இந்த நக்கீரர் சிவபூஜை கேட்க உட்கார்ந்தார். சரி இவர் சிவபூஜை எப்படி பண்றாரு பார்ப்போம் அப்படின்னு கண்காணிக்கிறதுக்காக மரத்துக்கு மேல அந்த கற்கி முக்கிய பூதம் உட்கார்ந்து இவர் பூஜையை ஆரம்பிக்கிறார். பூஜையை ஆரம்பிக்கிறப்ப அந்த பூதம் என்ன பண்றது? அந்த மரத்தை லேசா உழுக்குறது. தன் உட்கார்ந்து இருக்கிற மரத்தை லேசா உழுக்குறது. அதுல இருந்து ஒரே ஒரு இலை கீழே விடுது. ஒரே ஒரு இலை கீழே விடுது.
அந்த கீழே விழுந்த இலை நக்கீரருக்கு பக்கத்தில் விழுது. அந்த இலை எந்த இடத்துல விழுதுன்னா அந்த இலையினுடைய பாதி பகுதி மணல்ல இருக்கு, பாதி பகுதி தண்ணீர்ல இருக்கு. இந்த குளத்துடைய அந்த பக்கம் பாதி, இந்த பக்கம் பாதி. பூஜையை ஆரம்பிக்க போனவர், பூஜையை தொடங்கினவர் இந்த இலை கீழே விழுந்தோடனே இந்த இலையை வித்தியாசமா பார்க்க ஆரம்பிக்கிறது. கவனம் சிதறுகிறது. அதாவது நம்ம எவ்வளவுதான் ஒரு நல்ல காரியத்தை நல்ல சிந்தனையோடு நம்ம செஞ்சாலுமே நம்மளை திசை திருப்பறதுக்கு ஒரு 4 பேர் நிச்சயமா இருப்பாங்க. காலத்தில் ஒரு நல்ல காரியம் பண்றோம் அப்படின்னு, ஆனா நாம எப்படி இருக்கணும், நமக்கு என்ன கோல், நம்ம என்ன எடுத்துட்டு இருக்கோம், நாம என்ன செய்ய போறோம் அப்படிங்கிறத மட்டும்தான் நமக்கு ஃபோக்கஸ் இருக்கணுமே தவிர நம்ம சுற்றி நடக்கக்கூடிய தேவையில்லாத விஷயங்களை நமது பார்வை கவனம் எந்த ஒரு காலத்திலும் போகக்கூடாது. மனிதனுக்கு இருக்கிற மிகப்பெரிய ஒரு துர்க்குணம் என்ன அப்படின்னா, எந்த ஒரு சந்தர்ப்பத்தில் அவனால் ஒரு முடிவு எடுக்க முடியும்னு அவன் நம்பினாலுமே அவனுக்கு எடுக்கிறதுக்கு ஒரு 4 பேர் வருவான். இப்படி பண்ணாது, இப்படி பண்ணிவிடாது அப்படின்பான். புதுசாக அவருக்கு வந்து சொன்ன உடனே இப்படி பண்ணா நல்லா இருக்குமோ, இந்த மனசுக்கு பதில இந்த மனசு மோசமான யார் என்ன சொன்னாலும் டக்குன்னு அப்படி யோசிக்க ஆரம்பிக்கும். நம்மளோட ஃபோக்கஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். நமக்கு குடும்பம் ஃபோக்கஸா, குடும்பம் முக்கியம். குழந்தை ஃபோக்கஸா, குடும்பம் முக்கியம். ஆஃபீஸ் ஃபோக்கஸா, ஆஃபீஸ் முக்கியம். எப்படி ஒரு ஆஃபீஸில் ஒரு காலில் இருக்க அப்படின்னா அந்த சமயத்தில் இடையே நிச்சயமாக நீங்கள் நிற்கிறப்பட்டு, ஏன்னா முதல்ல பதில் சொல்லியாகணும், அவருக்கு பதில் சொல்லியாகணும். அதே போல நம்ம மற்ற எல்லா விஷயத்தையும் நம்ம பூஜை பண்ணுறோமா, பூஜையில் கவனம் இருக்கணும். நம்ம சமையல் பண்ணுறோமா, சமையலில் கவனம் இருக்கணும். வாஷிங் மிஷினில் துணியை போடுறோமா, அதில் கவனம் இருக்கணும். எத்தனை துணி சரியாகிடுமா, அதில் கவனம் இருக்கணும். ஃபோக்கஸ்ங்கிறது ஒரு இடத்தை விட்டு மாறவே கூடாது. நான் நக்கீரர் பார்த்தீங்கன்னா அந்த இலையை பார்க்குறேன், என்னடா பாதி தண்ணியில் இருக்கு, பாதி இங்கே இருக்கு, வித்தியாசமாக பார்க்குறேன். அடுத்த பூதம் என்ன பண்ணுறது அப்படின்னா, அந்த பாதியில நிலப்பரப்புல பத்தில அது ஒரு பறவையாக மாற்றுகிறது. அந்த நீருக்குள்ள இருக்கிற பாதி இலைய ஒரு மீனாக மாற்றுகிறது. மீன் தண்ணிக்குள்ள இருக்கு, நிலப்பரப்புல பறவை இருக்கு. இந்த பறவை வந்து அந்த மீனை சாப்பிடலான்னு பொழுது அந்த மீன் என்ன பண்ணுறது, இந்த பறவை உருப்படி இருக்கலான்னு பொழுது இதை கவனிச்சுட்டே இருக்க பூஜை விட்டுட்டாங்க. டக்குன்னு பூதம் கீழே இறங்கினது, அலாக்காவை தூக்கிட்டது, நேர தன்னோட குகைக்கு போச்சு. குகையோட கதவை பூதத்தால் மட்டும்தான் திறக்க முடியும். அத்தனை பெரிய கதவுகள் தான் ஒரு கதவாக வச்சுட்டு இருந்தது. இந்த கதவுகள் அப்படியே அசைச்சிட்டு இவர்களோட உள்ள போட்டு உள்ள பார்த்தா உள்ள எக்கச்சக்கமான பேர் இருக்காங்க. யாருன்னா சிவபூஜையை தவறாக செய்தவர்கள் அத்தனை பேர் வச்சு அந்த குகைக்குள்ள இந்த பூதம் போட்டு அந்த பூதம் வந்து அனௌன்ஸ் பண்றது, நீங்க அத்தனை பேரும் சிவபூஜையை தவறாக செய்தவர்கள், உங்களை எல்லாம் பிடிச்சி இந்த குகையில பல காலமா அடைச்சி வச்சிருந்தேன். இது வரைக்கும் 999 பேர் இருந்தேன். நீங்க 1000 பேர் சேர்ந்த உடனே உங்க அத்தனை பேரையும் நான் சுவாகா பண்ணி நான் சாப்பிடலாம் அப்படின்னு ஒரு பிளான் வச்சிருக்கேன். 1000ஆவது இன்னைக்கு இவர் கிடைச்சிருக்காரு, நக்கீரர் இருக்காரு. இவர் தான் 1000ஆவது ஆள். ஸோ இன்னும் கொஞ்ச நேரத்தில் நீங்கள் எல்லாருமே நான் சுவாகா பண்ண போகிறேன். நான் போய் ஸ்நானத்தை பண்ணிட்டு வந்துடுறேன். ஒரு ஃப்ரெஷ்ஷாக வண்டியோட சாப்பிடலாம் அப்படின்றதுக்காக பூதம் அந்த கதவை சாப்பிட்டு உள்ள போடுது. கதவை சாப்பிட்டு அது வரைக்கும் அந்த உள்ள இருக்கிற 999 நம்ம எப்படி இருந்தாங்கன்னா அந்த பூதம் என்ன பண்ணிட்டு அவளுக்கு 3 வேளை சாப்பிட என்ன பண்ணுது, அவளுக்கு எந்த குறையும் வைக்கல. அவள்லாம் தாங்கள் சாக போகிறோம், இந்த பூதம் தங்களை ஒழுக்க போகுதுன்னு யாருக்குமே தெரியாது. இப்பதான் அனௌன்ஸ் பண்றது. இந்த 999 நக்கீரரை பார்த்து போகப்படுறது. ஏன்னா 1000ஆவது நீ வந்ததுனால எங்களோட வாழ்க்கை பறிப்போகுது. நாங்கள் வீட்டில் சாப்பிட முடியாத சாப்பிடலாம் இங்கே பூதம் கொடுத்தது. நல்ல 3 வேளை ருசியாக சாப்பிடுவாங்க, நாங்கள்லாம் நிம்மதியாக இருந்தோம். நீ வந்து எங்களுடைய வாழ்க்கையை எடுத்துக்கேன்னு எல்லாம் நக்கீரரை பார்த்து கண்ணாமன்னு சத்தம் போடுறேன். 999 அப்ப நக்கீரர் சொல்ற, ஒன்றும் கவலைப்படாதீங்க, முருகப்பெருமான் இருக்கான். முருகப்பெருமான் அத்தனை பேரையும் காப்பாற்றுவான். எப்படி கிரபஞ்ச மலையில தேவர்களை அசுரர்கள் அடக்கி வைத்திருந்த போது தனது இருப்பிடத்தில் இருந்தவாறே வேலை செய்து அந்த கிரௌஞ்ச மலையின் பாறையை பிளந்து
அதே போல இந்த மலையையும் நாம் இருக்கக்கூடிய இந்த குகையையும் முருகப்பெருமான் காப்பாற்றுவான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குகைக்குள்ளே இருந்தவாறு நக்கீரர் பாடினதுதான் திருமுருகான் திருப்படை அப்படிங்கிறது. ஒரு 340 வரிகள் நினைக்கிறேன், 300 சுற்று வரிகள் தான் திருமுருகான் திருப்படை அப்படிங்கிற அந்த நூல். அதுல 6 படை வழிகளை வரிசைப்படுத்துது. இந்தந்த படையுடைய 2 இது 3 இது 4ன்னு அதுதான் வரிசைப்படுத்துது. இது பாடி முடிச்ச உடனே அடுத்த வினாடி அந்த பாறையின் பிரதான கதவாக இருக்கக்கூடிய மிகப்பெரிய கல்லை ஒரு வேளாண் பிளந்து அது சுக்குநூறாக விழுந்து அந்த வேல் உள்ள சாப்பிடுவதற்காக உள்ளே வந்த கத்துமொழிங்கிற பூதத்தையும் சமுதாரம் செய்து அங்கே இருக்கக்கூடிய 1000 பேரையும் முருகனது வேளானது விடுதலை செய்தது. இதுதான் இந்த 6 படை வீடு வந்ததற்கு உண்டான கதை. அதாவது முருகப்பெருமான் கையில வச்சுட்டு இருக்கிறது வேல் அப்படிங்கிற ஆயுதம். இந்த வேல் வழிபாடு அப்படிங்கிறது தான் முருகப்பெருமானுக்கு உருவம் வழிபடுவதற்கு முன்னால வழங்கப்பட்ட வடிவம் தான் வேல் அப்படிங்கிறது. முருகன் வழிபாடு உருவம் நம்ம வைக்கிறதுனா அதிகபட்சம் ஒரு 2000 வருஷம் 3000 வருஷம் தான் இருக்கும் உருவம் அப்படிங்கிறது. அதற்கு முன்னால பல இடத்துல பார்த்தோம் அப்படின்னா பல கோவில்களில் வேல் வழிபாடு மட்டும்தான் பிரதானமாக இருக்கு. இன்னைக்கு நீங்க திருப்பரங்குன்றம் போனீங்க அப்படின்னா இங்க வேலுக்கு தான் அபிஷேகம் நடக்கும். வேல் தான் பிரதானம். இந்த வேலை பார்த்துட்டு நம்ம என்ன நினைப்போம் அப்படின்னா வேலாம் ஒரு ஆயுதம், இந்த ஆயுதம் நம்மளை ஏதாவது சம்ஹாரம் பண்ணிடுமோ அப்படின்னா நம்ம பயப்படக்கூடாது. இந்த வேல் இப்படிப்பட்ட வேல் அப்படின்னா துஷ்டர்களை சம்ஹாரம் செய்யக்கூடிய வேல், நல்லவர்களை காப்பாற்றக்கூடிய வேல். இந்த குகைக்குள்ள 1000 பேர் இருக்கா, இந்த 1000 பேர் நல்லவர்கள். சிவபூஜையை ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் தவறாக செய்தவர்கள், இவர்களை காப்பாற்ற வேண்டும் அப்படிங்கிறதுக்காக அந்த வேல் தான் அவர்கள் அத்தனை பேரையும் காப்பாற்றியது. வேல்கள் ஆயுதம் கிடையாது, நம்மை காப்பாற்றக்கூடியது. ஒரு கெடுதல் நினைப்பவனாக இருந்தாலும் அவனையும் காக்கக்கூடியது அந்த வேல். நம்ம ஆயுதங்கள்லாம் பார்க்கணும். பராசக்தி அப்படின்னா பெரிய சோழன் வச்சுருப்ப, அனுமன் பார்த்தா கதாயை வச்சுருப்ப, இந்த ஆயுதங்கள் வச்சிருக்காரு நம்ம பார்க்கக்கூடாது. மகாவிஷ்ணு கையில் இருக்கிற சக்கரங்கிறது அப்படி சமூகம் ஏறினார் அப்படின்னா போய் எந்த இடத்துக்கு போய் யாரை சம்ஹாரம் பண்ணாலும் முடிச்சுட்டு அந்த சக்கராயுதம் பெருமானோட கையில் உட்காரு. இந்த பெருமாள் யார் யாரை சம்ஹாரம் பண்ணினார்? எவனெல்லாம் அசுரனோ அவனை மட்டும்தான் பெருமாள் சம்ஹாரம் பண்ணினார். திருச்செந்தூர் தலைமுறையில் பார்த்தீங்கன்னா இந்த திருச்செந்தூர்ல பிரதானமான திருவிழா அப்படின்னா சூரசம்ஹாரம். அது ஒன்றுதான் பெரிய திருவிழா. வருஷத்தில் 365 நாளும் முருகன் ஆலயத்தில் திருவிழா ஏதோ ஒன்று நடந்துட்டே இருக்கும். இந்த திருச்செந்தூர்ல நடக்கிற சூரசம்ஹாரம் தான் பெரிய திருவிழா. ஐப்பசி மாசம் கண்ட சஷ்டி. அந்த 6 நாள் பார்த்தீங்கன்னா ஒரு நாளும் பல லட்சக்கணக்கான பேர் திருச்செந்தூர் திருத்தலத்திற்கு வருவார்கள். இந்த 6வது நாள் சூரசம்ஹாரம் நடக்கின்ற போது பார்த்தீங்கன்னா அந்த கடல்ல பார்த்தீங்கன்னா ஒரு 10 லட்சம் பேர், அதான் தலையா கடல் அலையான ஒரு பாட்டு வரும், ஒரு 10 லட்சம் பேர் பார்த்து கிடைக்கிறாரு. பக்திங்கிறது எங்க பார்க்கணும் அப்படின்னா முருகப்பெருமான் உரைகின்ற ஆலயங்கள்ல ஒரு திருவிழா நடக்கிறதுன்னா அவர்கள் இருக்கக்கூடிய விரதம், அவர்கள் செய்யக்கூடிய நேர்த்தி கடன்கள் இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா நம்மளாம் இன்னைக்கும் மிரண்டு போகும். எங்கடா சாமி, சாமியெல்லாம் எங்க காப்பாற்ற போகுது அப்படிங்கிற விரக்தி எந்த ஒரு காலத்திலும் நமக்கு வரவே கூடாது. நம்ம கேட்டதை சுவாமி கொடுக்கல அப்படிங்கிறதுனால நம்ம சுவாமி மேல கோபப்படுறோம். நம்ம கேட்டது பக்கத்து வீட்டுக்காரே கொடுக்க மாட்டாங்க. பார்த்துட்டு மாமா கொஞ்சம் டயர்டா இருக்கு, ஒரு காஃபி கொடுத்து மனைவி கேட்டா கூட ஏன் உங்களுக்கு கையிலே நீங்கள போக கூட சொல்லக்கூடிய காலம். ஸோ நமக்கு தேவை நம்ம தான் போகணும். அப்படின்னா கடவுள் எப்படி நம்ம கேட்டது கொடுப்பாரு? என் பையனுக்கு நல்ல உத்தியோகத்தை கொடு, எனக்கு நல்ல ஒரு பங்களா வேணும் அப்படின்னு நம்ம கேட்டோம்னா கடவுள் கொடுக்கறதுக்கு கடவுளுடைய ஒரு மாறுபடியா கேட்டோம் அப்படின்னு கொடுக்கறதுக்கு அப்படி கிடையாது. இந்த வாழ்க்கை எப்படி இருக்கு அப்படின்னா இது முழுக்க முழுக்க கர்மாவின் காரணமாக அமைந்திருக்கக்கூடியது. நம்மளாம் என்ன பெரிய குறைபாடு அப்படின்னா கர்மாவையும் வழிபாடையும் நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிடுறோம். ரெண்டும் வேற வேற. நமக்கு நல்லது கிடைக்கிறது கெட்டது கிடைக்கிறது எல்லாம் கர்மா தான் காரணம், பகவான் கொடுக்கிறது கிடையாது. பகவான் ஆலயத்திற்கு எதுக்கு போறோம்? மகான்களுடைய இருப்பிடத்துக்கு ஏன் போறோம்? ஏன் ஒரு அதிஷ்டானம் போறோம்? ஏன் பரிவாட போடுறோம் அப்படின்னா இந்த கர்மாவின் காரணமாக எனக்கு கெடுபலங்கள் அதிகம் ஏற்பட்டால் அதிலிருந்து நீ என்னை காப்பாற்ற வேண்டும். அந்த அளவு தான் நம்ம விஷயம். அதைத்தான் நம்ம கேட்கணும்.
நம்ம மாற்றவே முடியாது. ஒரு பகவான் யாருக்கான ஒரு கொடுக்கணும்னு நினைச்சா கூட கர்மபலம் இருந்தால் மட்டுமே கிடைக்கும். ஒரு கிராமத்துல ஒரு பஞ்சு மிட்டாய் இருக்கான். பஞ்சு மிட்டாய் பார்த்துட்டு ஒரு பெரிய குச்சி இருக்கும், மேலே அப்படியே ரோல் பண்ணியிருக்கோம். வரக்கூடிய ஒரு பஞ்சு வாடாப்படிகள் இருக்கும். பஞ்சு மிட்டாய் பிடிக்கும். நம்மளாம் ஸ்கூல் படிக்கும்போது சாப்பிடுவோம். குச்சியை வாங்கி சாப்பிட்டு வாயெல்லாம் ஒரே பிசு பிசு பிசுன்னு இருக்கும். எல்லாமே போய் நல்ல குச்சி இருக்கணும். பஞ்சு மிட்டாய் இருக்குது. அதை தயார் பண்ணி பக்கத்து ஊருக்கு ஸ்கூல் எல்லாம் போய் விற்கக்கூடியவன். தன்னோட உழைப்பு மேல அதிக நம்பிக்கை உண்டு. ரொம்ப நேர்மையாக இருக்கக்கூடியவன். அதிக காசு கொடுக்க மாட்டான். என்ன காசோ அதை தான் கொடுப்பான். யாரான காசு இல்லைன்னா கூட சரி பரவாயில்ல நாளைக்கு கொடுத்து அப்படிங்கிறாரா நல்ல மனசு இருக்கு. ஆனால் அவனுக்கு கடவுள் பற்றி கிடையாது. என்ன காரணம் அப்படின்னா, போகிற வழியில் ஒரு சிவன் கோவில் இருக்கும். வியாபாரத்துக்காக குச்சி எடுத்து போவான். ஒரு குச்சியும் சொல்லிட்டு ஒரு பெரிய குச்சி ஒரு கோல் இருக்கும். அதை தூக்கிட்டு போவான் வியாபாரத்துக்கு. அப்படி போகிறப்ப பார்த்தீங்க அப்படின்னா போகிற வழியில் ஒரு சிவன் கோவில். அந்த சிவன் கோவில் வாசல் நிற்பான். நின்றுட்டு கோவிலில் சிவனை பார்ப்பான். நேராக பார்த்துட்டு சிவனை திட்டுவான். நீ எல்லாரையும் பணக்காரனாக வச்சிருக்க, என்னை மட்டும் ஏழையாக வச்சிருக்க. நான் மட்டும் கொஞ்சம் மிட்டாய் எடுத்து சம்பாதிக்கிறேன். எவ்வளோ கஷ்டப்படுறேன். நீலாம் சாமியே இல்லை. டெய்லி திட்டுவான். டெய்லி திட்டு போவான். கோவிலுக்குள்ள போக மாட்டான், ஊட்டி இருக்க மாட்டான். நம்பிக்கையே கிடையாது. ஆனால் உண்மையாகதான் நேர்மையாக கொஞ்ச நாள் போகும்போது ஒரு நாள் அவன் கடவுளை திட்டு அப்படி நடந்து போகிறப்ப பார்வதி பரமேஸ்வரன் மேலே ஒரு புஷ்பக விமானத்தில் போயிருக்கேன். பார்வதி பரமேஸ்வரன் இப்போ பார்வதியோட பார்த்துட்டு பக்கத்தில் இருக்கிற ஈஸ்வரன் கிட்ட சொல்கிறாங்க. ஏன்னா பார்வோட நல்ல வியாபாரி, ரொம்ப நேர்மையாக இருக்கான், உண்மையாக உழைக்கிறான், விடிகாலத்தில் இருக்கிறான், பாவம் கஷ்டப்பட அவனுக்கு தான் நீங்கள் கொடுக்கலாமே அப்படின்னு பார்ப்பாரு. இல்லை இல்லை அவனுக்கு எதுவும் கொடுக்கக்கூடாது, அவனுடைய கர்மா அவ்வளோதான், அவனுடைய கர்மா அந்த பலனை அமைக்க வைக்கிறான் அப்படின்னு சொல்லுவார். இல்லை இல்லை அவனுக்கு ஏதாவது நீங்கள் கொடுத்தே ஆகணும். குடும்பத்தில் கணவன் மனைவி பார்த்தீங்கன்னா நம்ம என்ன சொல்கிறோமோ அது கேரண்டியை தான் கணவன் சொல்லுவோம். கணவன் என்ன சொல்கிறோமோ அது கேரண்டியை தான் மனைவி சொல்லுவோம். நம்ம பார்க்கணும். இப்போ சமீபத்தில் ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன். ஏதோ ஒரு மார்க்கெட்டில் ஒய்ஃப் வந்து வெண்டைக்காய் எடுத்து போட்டுருப்பார். கணவன் மனைவி 2 பேரும் இருப்பார். அவள் வெண்டைக்காய் எடுத்து போட்டுருவான் மனைவி. ரொம்ப நல்லா இருக்கும். லைஃபோட யதார்த்தத்தை ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் தான் சொல்கிறோம். அவள் வெண்டைக்காய் எடுத்து போட்டு கொடுப்பார். இந்த கணவன் என்ன பண்ணுவான், அவனும் 4 வெண்டைக்காய் எடுத்து போடுவான். அவன் எது போட்டாலும் எடுத்து போடுவான். அவன் எடுத்து போட்டாலே எடுத்து பழைய எடுத்து போட்டுருவான். இதெல்லாம் வேண்டாம் அப்படிங்கிறது. அவன் என்ன பண்ணுவான், இந்த பக்கம் வந்துருவான் கணவன். இது வந்து ஒரு வீடியோவில் அருமையாக இவன் எடுத்து வச்சுக்க அந்த வெண்டைக்காயை எடுத்து திரும்ப அதுக்குள்ள போவான். அவன் கவனிக்காத போட்டு போடுவான். அதை பார்த்து அதையே திருப்பி போட்டுருவான். அது அப்படியே எடுத்த வெண்டைக்காய் அதை கணவன் எடுத்து போட்டிருக்கான்னு நினைச்சா எடுத்து போடுறேன் அப்படின்னு என்ன அர்த்தம், நமக்குள்ள யார் சொன்னாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. அதைத்தான் நான் ஈகோன்னு சொல்றேன். நமக்கு இருக்கிற குணங்களே மிகவும் மோசமான குணம் என்ன அப்படின்னா ஈகோ. அந்த குணம் தான் துஷ்டமான குணம். யார் என்ன சொன்னாலும் அதை ஏற்றுக்கொள்ள நம்ம பழகிறோம், அதை ஏற்றுக்கொண்டு வாழலாம்ங்கிற ஒரு எண்ணம் நமக்கு வந்து விட்டாலே நம்மளோட சந்தோஷம், நம்மளோட பெரிய ஆனந்தமான அசைவை பார்க்கவே முடியாது. நம்ம யாருமே அதுக்கு முயற்சி எடுக்கிறது கிடையாது, அதற்கான பிரயத்தனம் பண்றது கிடையாது. யார் என்ன சொன்னாலும் சொல்லணுமே, பரவாயில்ல. ரமண பகவான் சொல்லுவார், திருவண்ணாமலை ரமண மகரிஷி, அவர்கிட்ட ஒருத்தர் வருவோம் ஒரு நாளைக்கு, திருவண்ணாமலையில் இருக்கிறவர். அவர்கிட்ட வந்துட்டு சாமிஜி அப்படிமா என்னடா அப்படின்னு, எங்கள் பக்கத்து வீட்டுக்காரனோட ரொம்ப சண்டை, அவன் என்னை திட்டிகிட்டே இருக்கான், என்னை ரொம்ப திட்டிகிட்டே இருக்கான் அப்படின்னு அவர்கிட்ட சொல்லுவேன். அப்படியாடா, அவன் திட்டும்போது சொல்லிட்டு கொஞ்சம் அதிகமாக திட்டேன் அப்படின்னு வந்து சொல்லுது அப்படின்னு ரமணன் சொல்லுவார். என்ன பண்ணி அவன் திட்டுறது எனக்கு தாழ முடியல, கோபம் வருது, அதுக்கு உங்களுக்கு பதில் கேட்டு வந்து அவன் இன்னும் திட்ட சொல்லிட்டேன் அப்படின்னு அவன் கேட்பான். அதுக்கு ரமணன் சொல்லுவார், அருமையான யாரும் நம்மளுக்கு திட்டானா இது வந்து ஞாபகம் வச்சுக்கணும்.
ரமணன் பதில் சொல்லுவார், அவன் திட்டது என்னோட உடம்பத்தான், என்னோட ஆன்மாவை திட்டலை, என்னோட சோலை திட்டலை, இந்த உடம்பை திட்டுறான். இந்த உடம்பு என்பது அழியக்கூடியது, இந்த உடம்பு என்பது நிரந்தரம் இல்லாதது. நாளைக்கு நம்ம முடிஞ்சோம் அப்படின்னா உடம்பு தூக்கி அக்னிகள் விட்டுருவாங்க. பட் சோல் மேலே போகலாம், இடையெல்லாம், இன்னொரு பிறப்பா பறக்கலாம். சோலுக்கு எல்லா ஆப்ஷனும் இருக்கு. இந்த சோலை திட்டல, நீ கவலைப்படாது, அதனால இது திட்ட சொல்லுது அப்படின்னு அந்த பணத்தை குறைச்சி சொல்லுவார். யாரான்னு திட்டுனா நீங்க உடம்பை தானே திட்டுற, இந்த பாடியை தானே திட்டு பரவாயில்ல அப்படின்னு சொல்லணும். இங்க பார்த்தல அப்படின்னா பகவான் சொல்ற, அவனுக்கு எதுவும் கொடுக்கக்கூடாது, கடமா வேண்டாம் அப்படிங்கிற. ஆனா பார்வதி கேட்கிறார், என்ன நீ என்ன எப்படி சொல்றது, நான் சொல்றது நீ செய்யணும், அவனுக்கு தான் நீங்க கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிற பார்வதி. ஈஸ்வரன் எவ்வளவு மறுத்து பார்க்கிற, கடைசியில் பார்வதி தான் ஜெயிக்கிறார். எல்லா வீட்டையும் போல பார்வதி சொல்றதா நீ நிற்கிறது. சரி, நாளைக்கு நான் உனக்கு கொடுக்குறேன், கவலைப்படாது அப்படின்னு 2 பேரும் போயாச்சு. அடுத்த நாள் அதே போல இந்த வியாபாரி வரான், சிவன் கோயிலுக்கு முன்னாடி நிற்கிறான், சிவனை பார்த்து திட்டுறான், திட்டு கிளம்பி போயிட்டு இருக்கான். மேலே 2 பேரும் வந்து இருக்க, பார்வதி சொல்ற, அவனுக்கு தான் கொடுக்கும், ஒரு நல்ல வசதியாக வாழட்டும், ஏன் அவன் பச்சுப்பட்டை பண்ணி சாப்பிடணும், அவனுக்கு வேற ஏதாவது கொடுக்கும் அப்படிங்கிறான். சிவன் ஒரு வெயிரமாலை இருக்குது. அந்த வெயிரமாலையை பார்வதி அமைச்சிட்டு, நான் கீழே போடுறேன், அவன் வந்து நிற்க, அவன் 50 அடி தண்ணி வந்துட்டு இருக்கான், அவன் கண்டிப்பாக கொடுத்துனா இதை எடுத்துருவான். இதை எடுத்தாச்சுன்னா அவனுடைய வாழ்க்கை ரொம்ப சோக்கியம் ஆகிடும், பஞ்சு முட்டை கண்டவே வேண்டாம், வெயிரமாலைக்கு நிறைய காசு வரும் அப்படின்னா பார்வதிக்கு சந்தோஷம். அந்த நாளையை கீழே போடுறேன். இவன் இந்த வியாபாரி வந்து ஒரு 10 அடி நடந்தோட அந்த வியாபாரிக்கு திடீர்னு ஒரு சந்தேகம் உண்டு. நமக்கு இப்போ ஒரு 55-60 வயசாகுது, ஒருவேளை இன்னொரு 5-10 வருஷம் போச்சுன்னா எனக்கு 65-70 வயசாகிடும். அப்ப எனக்கு பார்வை நல்லா இருக்குமா, இதே போல இந்த குச்சி மிட்டாய் என்னால் தயார் பண்ணி கொண்டு போய் விற்க முடியுமா, எனக்கு பார்வை குறைபாடு வந்து கண் பார்வையே இல்லைன்னா கூட என்னால் விற்க முடியுமா அப்படிங்கிற சந்தேகம் நமக்கு அந்த நேரத்தில் வரும். சரி, நம்ம ப்ராக்டிக்கலாக பார்ப்போமே, நமக்கு கண் இல்லைன்னா நம்மளால் நடக்க முடியறத, குச்சி தூக்கி நடக்க முடியறத, நம்ம இப்பவே பரீட்சார்த்தமாக பார்க்கலாமே அப்படின்னு அந்த வியாபாரி நினைச்சு டக்குன்னு கண்ணை மூடுவான், இந்த குச்சியை வச்சுட்டு நடந்து போவான், அந்த வீரமாக இருக்கிறத கடந்து போடுவோம். இந்த இடத்துல சோழன் மேலே சொல்லுவது பார்த்துட்டு கதைய அவனுக்கு கொடுன்னு, ஆனால் கர்ணம் அவன்கிட்ட சேர்க்கவில்லை, அவன் தாண்டி போயிட்டான் பத்திய அப்படின்னு சொன்னோன்னா பார்வதிக்கு எப்பதான் புரியுமா, அந்த வெளியே வரக்கூடிய ஒரு வேதம் பெற்ற ஒரு பிராமணர் வந்து அதை பார்ப்பாராம். மகா பகவானே கொடுத்துருக்காரு, அதை எடுத்து போல அந்த கதையை சொல்லுவார். ஆக யாருக்கு என்ன கிடைக்கணுமோ அதுதான் கிடைக்கும். நம்ம கிட்ட இருக்கிற பெரிய குழப்பம் என்னன்னா, 2 குழப்பிக்கணும், கர்மா பக்தியை 2 குழப்பிட்டு சுவாமி என்ன கேட்டாலும் கொடுத்துருவாரு. அப்படி கிடையாது. சுவாமி என்ன கேட்டாலும் சுவாமிங்கிற நம்மளை கைட் பண்றதுக்காக, நம்மளை வழிமுறைப்படுத்துவதற்காக, இந்த பிறவியை பூர்த்தி செய்வதற்காக. இந்த பிறவியை பூர்த்தி செய்யணும் அப்படின்னா இதற்கு அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 70 லட்சம் பிறவிகளுக்கு மேல சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு. ஒருவன் என்னமாக பிறக்க முடியும் அப்படின்னா 70 lakhs ஆப்ஷன் இருக்கிறது. மனுஷங்கிறது ஒன்று இல்லை, ஒரு தாவரம் ஒன்று, நண்டு ஒன்று, நரி ஒன்று, ஈ ஒன்று, எறும்பு ஒன்று, சிங்கம் ஒன்று, புலி ஒன்று, மீன் ஒன்று, இப்படி பார்த்தோம்னா 70 லட்சம் இருக்கு சாஸ்திரத்தில். நம்மெல்லாம் எத்தனை பிறவிகளை கடந்து வந்திருக்கிறோம் யாருமே சொல்ல முடியாது. நீ லட்சக்கணக்கான பிறவிகளை கூட கடந்து வந்திருப்பாய். ஒரு ஸ்லோகம் இருக்கு, லட்சக்கணக்கான பிறவிகளை தாண்டி தாண்டி வந்திருக்கோம் அப்படின்னா இன்னும் இந்த சொல் முக்தி அடையல, ஒரு கைலாய பதவி கிடைக்கல, ஒரு வைகுந்த பதவி கிடைக்கல, பகவானுடைய திருவடிகளை நம்ம அடையலைன்னு அர்த்தம். அது நம்ம திரும்ப திரும்ப பிறப்பு எடுத்துக் கொண்டே இருக்கிறோம். அப்படின்னா இது எப்ப பூர்த்தியாவது, இந்த மனுஷ பிறப்பு எப்ப பூர்த்தியாகுதுன்னா மனுஷனாக பிறக்கின்ற போது மட்டும்தான் நம்ம பகவானை சரணடை அடைந்து பகவானது திருவடிகளை பற்றி பகவான் நாமங்களை சொல்லி நம்ம சரணாகதி அடைந்து நம்ம பிறவியை பூர்த்தி செய்து கொள்ளலாம். ஆக இந்த மனுஷ பிறவி எதற்காக நமக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னா, பகவான் சிந்தனையோடு வாழ்ந்து நல்லவர்கள் சகாயம் கிடைச்சு நல்ல சத்சங்கத்தில் உட்கார்ந்து நல்ல சுவாமி காரியம் நடக்கிற அந்த இடத்துல உட்கார்ந்து நம்ம நாட்களை செலவு பண்ணுகிறோம் அப்படின்னா நமது அக்கௌண்ட்ல புண்ணியமானது சேரும்.
அந்த புண்ணியத்தின் மூலமாகத்தான் இந்த பிறவியை நம்ம பூர்த்தி செய்து கொள்ள முடியுமே தவிர வேறு ஆப்ஷன் கிடையாது. புண்ணியம் சேர்க்கணும், பாவத்தை எந்த ஒரு நாளிலும் சேர்க்கக்கூடாது. கடவுள் எல்லா காலத்திலையும் நமக்கு நல்லது உண்டு. திருச்செந்தூர் சூரசம்ஹாரம் சொன்னதில் அந்த சூரசம்ஹாரம் அப்படிங்கிறது சூரபத்மன் அப்படிங்கிற ஒரு அசுரனை சம்ஹாரம் பண்ணினார். இது பெரிய கதை, சூரபத்மன் கதைங்கிறது பெரிய கதை. அவனை சார்ந்த அசுரர்கள், அவனோட பிரதேசம், அவனோட சுற்றத்தினர்கள் எல்லாரையும் சம்ஹாரம் பண்ணிட்டு கடைசியா முருகப்பெருமான் அவனை சம்ஹாரம் பண்ணுவார். அது அந்த சூரசம்ஹார நிகழ்வு நடக்கிற போது ஒரு லைவ்ல பார்க்கலாம். அன்னைக்கு சாயங்காலம் டிவியில எல்லாம் காமிக்கலாம். அந்த சூரபத்மன் கடைசி என்ன பண்ணுவான், மாய தோற்றங்கள் எடுப்பான், திடீர்னு மாறிட்டே இருப்பான், உருவம் மாறிட்டே இருப்பான். அப்படி அந்த கடலுக்கு நடுப்புற ஒரு மாமரமாக நின்று கொண்டு இருப்பான். ஒரு மாமரமாக இருப்பான். சரி, முருகன் எங்க தன்னை கண்டுபிடிக்க போறான் அப்படின்னு மாமரமாக நின்று கொண்டு இருப்பான். அந்த மாமரமாக நிற்கிற போது முருகப்பெருமான் தனது வேலாயுதத்தால் அந்த மாமரத்தின் மீது எய்து இந்த மாமரத்தை இரண்டாக பிளப்பார். பிறந்த சூரபத்மனை ஆட்கொள்வார். அந்த சூரபத்மன் என்ன பண்ணுவார், ஒரு பகுதி மயிலாகவும் மறுபகுதியை சேவலாகவும் மாற்றிக்கொள்வார். அந்த மயிலை தனக்கு வாகனமாக மாற்றிக்கொள்வார். அந்த சேவலை தனக்கு கொடியாக மாற்றிக்கொள்வார். இப்போ பாருங்க, நீங்க முருகன் கோவில் போயிட்டு ஒரு முருகனை கும்பிடுறது அப்படின்னா அங்க இருக்கிற மயில் சூரபத்மன், அங்க இருக்கிற சேவல் சூரபத்மனுடைய இன்னொரு ஹாஃப். தன்னை எதிர்த்தாலுமே, தனக்கு தீங்கு செய்ய நினைத்தாலுமே அவர்களுக்கும் நான் நல்லது செய்து ஆட்கொள்வேன் அப்படிங்கிறது முருகப்பெருமான் நமக்கு சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய லெசன். சுவாமியோட புராணங்கள் மகாதேவ சம்பந்தப்பட்ட இன்சிடென்ட்லாம் நம்ம கேட்கணும் அப்படின்னா அதுல நமக்கு என்ன நீதி சொல்லப்பட்டிருக்கிறது, நமக்கு என்ன மெசேஜ் அதில் இருக்கு, அதைத்தான் நம்ம கவனிக்கணும். இந்த சூரசம்ஹாரங்கிறது ஒரு புராணம் மட்டுமல்ல. உன்னை யாரை திட்டினாலும், உன்னை யாரை எதிர்த்தாலும் அவர்கள் மேலும் நீ அன்பு செலுத்தி அவர்களை ஆட்கொண்டால் அதான் நல்லது. அதுதான் வாழ்வதற்கு உண்டான உபாயம். முருகப்பெருமான் நமக்கு சொல்ற. இதே போல பார்த்தோம் அப்படின்னா மயிலாப்பூர்ல கபாலீஸ்வரர் கோயில் பெரும்பாலும் கபாலீஸ்வரர் கோயில். கபாலீஸ்வரர் கோயில் ஒரு 10 வருஷத்துக்கு மேலாக மாசத்துக்கு ஒரு 4 ப்ரோக்ராம் பண்ணக்கூடிய வாக்கியம் இந்த பகவானுக்கு கொடுத்துருக்காரு. 10 வருஷத்துக்கு மேல பண்ணிட்டு இருக்கேன். இந்த கபாலீஸ்வரர் கோயில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நீங்க பார்க்கிற கபாலீஸ்வரர் கோயில ஆரம்பத்தில் கபாலீஸ்வரர் கிடையாது, கற்பகம் கிடையாது, இந்த இடத்துல கிடையாது. அந்த காலத்துல கபாலீஸ்வரர் கோயில் எங்க இருந்தது அப்படின்னா சாந்தம் பீச் ஓரமா, நீங்க சாந்தம் சின்ன சின்ன பார்க்குறீங்க, சாந்தம் ஹை ரோடு, ஆல் இண்டியா ரேடியோ, லைட் ஹவுஸ்லாம் இருக்கிறதுல அந்த ரோடு, அங்கத்தான் கபாலீஸ்வரர் கோயில் ஆரம்ப நாட்கள் இருந்தது. 13ஆம் நூற்றாண்டு நினைக்கிற டச்சுக்காரர்கள் வீடு. அந்த டச்சுக்காரர்கள் இங்க வந்து இறங்கின உடனே, சென்னையில வந்து இறங்கின உடனே அவர்கள் தங்கள் வியாபாரத்திற்கு வேண்டிய இடங்களை மெல்ல மெல்ல அப்படியே என்கரேஜ் பண்ணுவாங்க. தாங்கள் குடியிருப்பதற்கு தேவையான பகுதிகளை கட்டிக்கணுங்கிறதுக்காக மெல்ல மெல்ல பீச்சில் அப்படியே கட்ட ஆரம்பிப்பார். அப்ப எண்ணிக்கை பெருக ஆரம்பிச்சது. அவளுக்கு இடமும் அதிகமாக தேவைப்பட்டது. அப்ப அவள் பார்வையில போச்சு, இந்த கபாலீஸ்வரர் கோயில் மேல போச்சு. ஏன்னா அவளுக்கு இது கல், இதை பொறுத்தவரைக்கும் கல்லு தான், கபாலீஸ்வரர் கல்லு, கற்பகாபாலும் கல்லு தான். அவ என்ன பண்ணினா, இந்த கோவில் எதுக்கு இங்க இருக்கு, இதை இடிச்சாச்சுன்னு நம்ம இன்னும் கோட்டேஷன் கட்டலாமே, கோட்டை கொத்தளம் எல்லாம் 1000 எல்லாம் வச்சுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் என்ன பண்ண, எல்லாம் கோவிலை இடிச்சு விக்கிரகெல்லாம் தூக்கி மண்ணோடு பண்ண போட்டாங்க. கபாலீஸ்வரர், கற்பகாபால், இங்க இருக்கிற பரிவார தெய்வங்கள் எல்லாத்தையும் தூக்கி ஒரு ஓரமா மண்ணை தூக்கி போட்டேன். அவ கட்டணம் கட்ட ஆரம்பிச்சுட்டான். அப்ப மயிலாப்பூர்ல இருக்கிறவங்க பதவி போனான். என்னடா கபாலீஸ்வரர் இப்படி ஆகிட்டு நம்ம டெய்லி வருஷம் பண்ணுவோமே, இந்த பகவானுக்கு இப்படி அடுத்து எல்லாம் வருத்தப்பட்டு என்ன பண்றதுன்னு தெரியல. ஏன்னா இவனை எதிர்க்க முடியாது. இவெல்லாம் துப்பாக்கி இறங்கியெல்லாம் வச்சிருப்பான், ஆளு தீர்த்துருவான். அதனால பேசாம இருக்க, என்ன பண்ணலாம் பிரார்த்தனை பண்றேன். அப்ப என்ன பண்றா, அவெல்லாம் ஒரு நாளைக்கு உட்கார்ந்து பேசி ஒரு கும்பலா போய் இந்த விக்கிரகத்தை மட்டும் எடுத்து இங்க கோவில் கட்ட மாட்டோம், நாங்க வேற எங்கேயாவது வச்சுக்கணும் அப்படின்னு அத்தனை பேரும் அந்த விக்கிரகங்கள்லாம் எடுத்துட்டு அவ கொண்டு வந்து பிரதிஷ்டை பண்ணின இடம் தான் இப்ப இருக்கிற கபாலீஸ்வரர் கோவில். ஆனா அந்த கபாலீஸ்வரர் கோவில் அதுக்கு முன்னாடி யார் இருந்தா அந்த இடத்துல அப்படின்னா யார் இருந்தா தெரியுமா?
சுப்பிரமணியம். அங்க யாருதான் முருகப்பெருமான் சிங்காரவேலர் பேரு. நீங்க அந்த கோவிலை சுற்றி வரும்போது பார்த்தீங்கன்னா சிங்காரவேலருக்கு தனியா பெரிய சன்னதி இருக்கும். வேற எந்த சிவன் கோவிலையும் பார்க்க முடியாது. அந்த சிவன் கோவில் நீங்க போறது அப்படின்னா பிரகாரம் சுற்றி வருகிற போது பிள்ளையார் இருப்பார், அப்புறம் சுப்பிரமணியர் இருப்பார், அப்புறம் மகாலட்சுமி அப்படிதான் இருக்கும். ஆனா இவங்க தனியாவே கோவில் இருக்கும் சுப்பிரமணியருக்கு. அந்த சுப்பிரமணியர் சிங்காரவேலர் தான் அந்த இடத்துல இருந்தார் முதல்ல. இந்த இடத்துல கொண்டு வந்துதான் கபாலீஸ்வரரையும் கற்பகாமலையும் பரிவார தெய்வங்களையும் பிரதிஷ்டை. இதை நம்ம எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா, நான் என்னோட டிஸ்கோர்ஸ்ல சொல்லக்கூடியது, உன்னோட அப்பா அம்மா கஷ்டப்படுறா, ஒரு இடத்துல அனாதர்களா தவிச்சிட்டு இருக்கா, வழி இல்லாம இருக்கா அப்படின்னு அவர்களை காப்பாற்றக்கூடிய பொறுப்பு யாருக்குன்னா பையனுக்கு தான் இருக்கு. ஒரு அப்பா அம்மாவை காப்பாற்ற வேண்டியது பையனுக்கு தான் பொறுப்பு அதிகம். தன்னோட அப்பா அம்மா பீச் ஓரமா ஒரு இடத்துல அனாதரா கிடக்க, வழிபாடு இல்லாமல் கிடக்க, பிரசாதம் இல்லை, நைவேத்தியம் இல்லை, அபிஷேகம் இல்லை, யாருமே கவனிப்பார் இல்லாம இருக்க. அப்படிப்பட்ட அப்பா அம்மாவை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு யாருன்னா சிங்காரவேலர் பையனுக்கு தான். அந்த பையன் தான் இருக்கிற இடத்துல இடம் கொடுத்து, அப்பா நீ இடத்துக்கு வா, அம்மா நீ இடத்துல உட்காந்துக்கோ அப்படின்னு அந்த முருகப்பெருமானே இடம் கொடுத்து அதன் பிறகு கபாலீஸ்வரர் இருக்கிறது. இது இன்னைக்கும் நீங்க எப்படி புரிஞ்சுக்க முடியும், கபாலீஸ்வரர் புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னா, ஒரு ஆலயத்தில் எந்த தெய்வம் பிரதானமோ அந்த தெய்வத்தினுடைய விமானம் தான் உயரமாக இருக்கும். சிதம்பரமலையில் நடராஜர் விமானம் உயரமாக இருக்கும், பாரசாலை கோவில் போனீங்கன்னா பாரசாலை கோவில் விமானம் உயரமாக இருக்கும். அதுபோல இங்கே போனீங்கன்னா கபாலீஸ்வரர் விமானம் சின்னதாக இருக்கும், சிங்காரவேலர் விமானம் பெருசாக இருக்கும். அவர் தான் ஆரம்பத்திலிருந்து நிறுத்தக்கூடியவர். இன்னைக்கு பார்க்கலாம், சிங்காரவேலர் விமானம் பெருசாக இருக்கும், கபாலீஸ்வரர் விமானம் கற்பகாமலை அதை விட சின்னதாக இருக்கும். ஒரு தெய்வத்தினுடைய நிகழ்வுங்கிறது தெய்வம் சம்பந்தப்பட்டதா மட்டுமே கிடையாது, நமக்கு என்ன சொல்கிறது அதை தான் நம்ம பார்க்கணும். மகாதேவ சமஸ்கிருத காலேஜில் கேம்ப் இருக்கும்போதுதான் தினமும் காத்தால கபாலீஸ்வரர் வருவார். ஒரு 5 மணி வந்து யாரும் இல்லாதபடி சுற்றி கொடுக்குறது மகாதேவ். மகாதேவ் ரொம்ப இஷ்டமான கோவில். யாருமே கபாலீஸ்வரர் மெட்ராஸோட பார்க்காம இருக்க முடியாது. அந்த அளவுக்கு கபாலீஸ்வரர் ஒரு இன்ஸ்பிரேஷன். பெரிய ஒரு சமஸ்கிருத காலேஜில் கேம்ப் இருக்கு. கேம்ப் இருக்கப்ப இன்னைக்கு சாயங்காலம் பெரியவா வருஷம் கொடுக்க போறாங்க. ஒரு 5:30-6 மணி இருக்கு. நல்ல கூட்டமான கூட்டம், ஒரு 700 பேர் வந்திருக்காங்க. பெரியவாட வந்திருக்காங்க. பெரியவா பேசப்பட பேசுறது எல்லா பெரியவா கொண்டு மைக்கு இருக்கு. சில பெரியவா பேசுறது போகிறாங்க எல்லாம் உட்காந்துருக்காங்க. அப்ப மடத்தினுடைய சிப்பந்தி ஒரு ஒரு பெண்மணி கூட்டிட்டு வர மடத்துல என்ன ஒரு சம்பிரதாயம், யாரான ஒரு முக்கியமான விஐபி ஒருத்தர் வர, ஒரு பெரிய பிரபலம் ஒருத்தர் வரன்னா மடத்துல இருக்கிறவங்க அவளை கூட்டிட்டு வந்துடும், ரெடி கூட்டிட்டு வந்துடும். அவளை ஸ்பெஷலாக கூட்டிட்டு வந்து பெரியவாளுக்கு தரிசனம் வச்சு உடனே பிரசாதம் கொடுத்து அனுப்பிச்சு வச்சுருவாங்க. அதுக்கு என்ன காரணம்னா, மகாதேவ் சொல்வார், ஒரு பெரிய விஐபி அப்படின்னா அவருக்கு பல வேலைகள் இருக்கலாம். அவர் வந்து இங்கே கியூர் எடுத்து பார்க்க முடியாது. ஒரு மினிஸ்டராக அவர் கியூர் எடுக்க முடியாது. அவளை பார்த்து உடனே அனுப்பிச்சிருவார். அன்னைக்கு மகாதேவா இருக்கிறப்ப சிப்பந்தி ஒரு பெண்மணியை கூட்டிட்டு பெரியவான ஆரம்பிக்கல, பேச ஆரம்பிக்கல, எல்லாம் காத்துட்டு இருக்க. அந்த பெண்மணியை கூட்டிட்டு வந்தா அந்த பெண்மணி பெரியவாளுக்கு நமஸ்காரம் பண்ணார். நமஸ்காரம் பண்ணி முடிச்சுட்டு அந்த பக்கத்தில் கூட்டிட்டு வந்த சிப்பந்தி பெரியவா ஹீமாச்சாருடைய மருமகள் திருக்குறள் சொல்லி ஹீமா ஜெகநாதன் உங்களுக்கு தெரிஞ்சது, பெரிய ஸ்காலர், தமிழ் ஸ்காலர். மகாதேவா தனக்கு தமிழ்ல ஏதாவது ஒரு விளக்கம் பண்ணணும், தமிழ் சம்பந்தமாக ஒரு டிஸ்கஷன் பண்ணணும் அப்படின்னா ஹீமாச்சார வரவழைப்பார், தான் இருக்கிறதுக்கு வரவழைப்பார். அவர்கிட்ட பல விஷயங்களை பேசுவார், தமிழ் சம்பந்தமான விஷயங்களை மகாதேவா பேசுவார். அவருடைய மருமகள் திருக்குறள் சொல்லி அந்த அம்மா அந்த கையை கூப்பிட்டு கும்பிட்டுருக்காங்க. பெரியவா கேட்கிற திருக்குறள் சுந்தரியை பார்த்துட்டு, இல்லைம்மா ஹீமாச்சாருடைய வாக்கு பண்ண நீ அப்படிங்கிற. ஆமா பெரியவா. மாமனார் எப்படி சொல்லுமா இருக்கார பெரியவா, உங்க ஆசீர்வாதம் நல்லா பேசுவார். உங்க மாமனார் ரொம்ப அருமையாக பேசுவார், நகைச்சுவையே பேசுவார், கேட்டுட்டே இருக்கலாம் அப்படின்னு பெரியவா ஒரு கிரெடிட் கொடுக்குற. ஹீமாச்சார் ரொம்ப அற்புதமான அந்த ஹீமாச்சார்
அவர்கிட்ட என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னா அந்த சிலேடிக் பேச்சுன்னு சொல்லுவோம், ரெட்டர்த்தம்னு சொல்லுவோம். நம்ம பார்க்குற ரெட்டர்த்தம் எல்லாமே தவறான விதத்தில் தான் பயன்படும் எல்லாமே. ஆனால் அந்த காலத்தில் காலநேர புலவர் கீவ ஜெகநாதன் போன்ற ஸ்காலர்ஸ்லாம் ரெட்டையர்த்தம்ங்கிறது ரொம்ப ரசிக்கும்படியாக இருக்கும். அதெல்லாம் அதுபோல் ரெட்டர்த்த அவசரங்கள் அதிகமாக பேசுவார் கீவ, ரொம்ப ரசிக்கும்படியாக இருக்கும். ஒரே ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, கீவ சென்னையில் இருக்க, சென்னையில் வீடு இருக்கு. ஒரு நாள் காலகாலத்தில் ஒரு 7-8 மணி இருக்கும். கீவாஜாவை பார்த்து ஒரு நமஸ்காரம் பண்ணிட்டு போகணுங்கிறதுக்காக வெளியூர்லேருந்து ஒரு நண்பர் நைட்டு ட்ரெயினில் புறப்பட்டு காலத்தால் எக்மோரில் இறங்கி அங்கேருந்து புறப்பட்டு வந்திருக்காரு. கீவாஜா ஆற்று வந்திருக்காரு. அவருக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு அவர் பார்த்துட்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக வந்திருக்காரு. வந்தவரோட நண்பர் கீவாஜாவுக்கு வந்துட்டு ஒரு விசாரிச்சு நமஸ்காரம் பண்ணிட்டு தமிழ் ஒரு நாட்களில் உட்காந்து 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. அவருக்கு ஹாலில் பேசிட்டு இருக்காங்க. அவத்தில் ஒரு வேலைக்காரி உண்டு. கீவாஜாத்தில் ஒரு வேலைக்காரி. இந்த வேலைக்காரி விசாலம் அப்படின்னு பேரு. வாழ் பார்க்க நல்ல தாட்டியா இருப்பார், நல்ல குண்டா இருப்பார். அவர் கிரிக்கெட் இருக்கார். கிச்சன் எல்லாம் முடிச்சுட்டு அடுத்து ஒவ்வொரு இடமா போயிட்டு இந்த ஹால் கிட்ட வரும்போது 2 பேர் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அவர் பேசிட்டு இருக்கிறப்ப போயிட்டு சாமி காலத்துக்கு அப்படின்னு இருக்கிறது ஒரு மரியாதை கிடையாது. இந்த காலத்து வேலைக்காரங்க டக்குனு காலத்துக்கு சாமி அப்படின்னு சொல்லிட்டு டக்குனு முடிச்சுட்டு அடுத்த வீட்டுக்கு இருந்துக்குவாங்க. இவன் அந்த காலம் அவர் ரொம்ப முக்கியமாக அந்த விளக்கமாக வச்சுட்டு ஓரமாக நிற்கிறார். அது விளக்கமாகவே முன்னாடி கட்டக்கூடாது, பின்னாடி வச்சு நிற்கிறார். இவங்க எந்திரிக்கட்டும், எந்திரிச்சு சொல்ல பிறக்கலாம் அப்படின்னு நின்று இருக்காங்க. கீவாஜாவுடைய மனைவி சமையல் இருக்கிற ஏதோ குக்கர்லாம் வச்சுட்டு ஏதோ சமையலில் வச்சுட்டு அப்படி இந்த பக்கமாக விளக்கமாக வச்சு நின்று இருக்காங்க. எதிர்ப்பு விசாரம் மசம் நின்று இருக்க எப்போது பெருக்கு பெருக்கு அப்படிங்கிற இல்லைப்பா சாமி பேசிட்டு இருக்கு யாரோடைய நான் பேசி போக முடியுமா அப்படிங்கிற உடனே மாமி சொல்றார் தன்னோட ஆத்துக்காரை பார்த்துட்டு, விசாலம் பெருக்கணும் அப்படின்னு இருக்கு அப்படிங்கிறார். கீவாஜா சொல்ற விசாலம் இன்னுமா பெருக்கணும், ஏற்கனவே ஆரம்பிச்சு. இது போல இந்த ஸ்பான்டேனியஸா நிறைய பேசுவார் கீவாஜா. தாராளம் அதான் மகாதேவி சொல்றது மாமனார் ரொம்ப நல்லா பேசுவார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த திருவள்ளுவர் மகாதேவி பேசுவார். நீ எங்க இருக்க, எங்க வாசம் பண்ற அப்படின்னா மயிலாப்பூர் இல்லையா, மயிலாப்பூர் இருக்கா இல்லையா, மயிலாப்பூர்ல நிறைய கோவில்லாம் இருக்கே, நிறைய கோவில்லாம் இருக்கே, நீ கோவிலுக்குலாம் போவியோ அப்படிங்கிற. இவரோட டெய்லி கோவிலுக்கு போவேன், டெய்லி போவேன். நீ எந்த கோவிலுக்கு அடிக்கடி போவ பெரியவர்களுக்கு? இப்போ நீங்கள்லாம் மைண்டில் வச்சுட்டு இந்தியாவுக்கு போகிறோம் அப்படின்னா பழனி போகணும், இங்கே போகணும், இங்கே போகணும். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் அதுக்கு 1 வருஷம் போகிறதுக்கு மேக்ஸிமம் திரும்ப இருக்குது. ஏதோ 1-2 புதுசாக அடிஷ்னல் ஆகியிருக்குமே தவிர நம்ம எங்கே போகிறோம் அங்கே தான் போயிட்டே இருப்போம். திரும்ப அதே கோயிலுக்கு தான் போவோம். அது என்ன காரணமாக நம்மளுக்கு கோயில் பிடிச்சிருக்கோம், அதாவது திரும்ப அங்கே போயிட்டு மகாதேவன் எந்த கோயிலுக்கு அடிக்கடி போகிறோம் கேட்ட உடனே அவர் சொல்கிற தெளிவாக எனக்கு கபாலீஸ்வரர் கற்பகாம்பலத்துக்கு போக பிடிக்கும், எனக்கு கற்பகாம்பலத்தில் போயிடும் அப்படின்னா தெளிவா அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கேட்பா, நீ கபாலீஸ்வரர் எப்போ போவ, எப்போ போய் தரிசனம் பண்ணுவேன் அப்படிங்கிற. அப்போ சொல்லுவேன், தெளிவா நான் காத்தால நட திறக்கிறப்போ போய் தரிசனம் பண்ணுவேன். விடிகாலத்தில் எழுந்து சீக்கிரம் குளிச்சுட்டு, எனக்குலாம் சம்மந்தமே இல்லை, விடிகாலத்தில் எழுந்து சீக்கிரம் குளிச்சுட்டுங்கிறது ரொம்ப நமக்குலாம் ரொம்ப போகும். அவர் சொல்கிறார், சீக்கிரம் எழுந்திரிச்சிடுவேன், குளிச்சுடுவேன், சாமிக்கு விளக்கு எடுத்துட்டு நமஸ்காரம் பண்ணிட்டு நான் சீக்கிரமாக கோவிலுக்கு போயிடுவேன். அந்த நட திறக்கிறப்ப எனக்கு கற்பகாம்பல தரிசனம் பண்ணணும், நட திறக்கிறப்ப தரிசனம் பண்ணணும். இவ்வளவு ஆச்சு 2 மணி நேரம் விளக்கெல்லாம் போட்டு எல்லாம் சரி பார்த்துட்டு அந்த ப்ரீவியஸ் டே அலங்காரத்தில் அந்த ஸ்கிரீனை திறப்பேன். முதல் ராத்திரி என்ன அலங்காரம் அப்படின்னாலோ அந்த அலங்காரத்தில் பண்ணிருப்பேன். இந்த தரிசனத்திற்கு பேர் தான் விஸ்வரூப தரிசனம். முதல் ராத்திரி சுவாமிக்கு பண்ணின அலங்காரத்தை அடுத்த நாள் காத்தால நட திறக்கிறப்ப போய் பார்க்கணும். நீங்க 6 மணிக்கு ஒரு காஃபி குடிச்சுட்டு போவோம் அப்படின்னு போய் பார்க்கறது இல்லை, திறக்கிறப்ப அங்க இருந்து நீங்க பார்க்கணும். அதுக்கு பேர் விஸ்வரூப தரிசனம். சாதாரண தரிசனத்துக்கும் விஸ்வரூப தரிசனத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, நீங்க சாயங்காலம் 5 மணிக்கு போனாலும் தரிசனம் பண்ணலாம், அதே கற்பகம் பண்ணுறதுனால.
காத்தால 7 மணிக்கு போனாலும் பண்ணலாம். விஸ்வரூப தரிசனத்தின் போது மட்டும்தான் தெய்வம் நம்மளை பார்க்கும். மற்ற நேரத்தில் நம்ம தான் பார்க்கலாம். இந்த காலங்காலத்தால் போற நேரத்தில் நம்ம விஸ்வரூப தரிசனத்தில் போனா பகவானுடைய பார்வை, தெய்வத்தினுடைய பார்வை நம்ம மேல கூடுதலாக வரும். அதான் மகாபெரிவா காஞ்சிபுரத்தில் இருக்கிறப்ப விஸ்வரூப தரிசனம் எந்த இடத்துல இருந்தாலும் பெரியவாருடைய விஸ்வரூப தரிசனம் அப்படின்னா காலங்காலத்தால அவர் அந்த கதவை திறந்து வருவார். பெரியவா அவர் இருக்கிற ஜாகையில அந்த கதவை திறந்துன்னு வந்து நிற்கிற அந்த போஸ்ட் இருப்பதில் அதுதான் விஸ்வரூப தரிசனம் பேரு. நான் காலங்காலத்தில் கொண்டு பெரியவா அப்புறம் ராத்திரி அர்த்தஜாம பூஜை முடிஞ்சு நட சாத்தும் போது ஒரு தரிசனம் பண்ணேன். நான் 2 தரிசனம் பண்ண பெரியவா பெரியவா வலே பெரிய விஷயம். நத்தான் கபாலீஸ்வரர் மயிலாப்பூர்ல இருந்தாலுமே அங்க இருக்கிறவங்க டெய்லி கபாலீஸ்வரர் போறாங்கன்னு சொல்ல முடியாது. இந்த கோவில் வாசல் வழியா போவார், கோபுரத்தை பார்த்து கட்டத்தை கொண்டு போடுவார். யாருக்கு தெய்வத்தினுடைய அழைப்பு இருக்கோ, யாருக்கு அனுகிரகம் இருக்கோ அதான் உள்ள தாண்டி வர முடியும். அதனால அவளுக்கு அளவு கிடையாது அர்த்தம் இல்லை, அதுவும் கிடைக்கும் அவளுக்கு. ஆனா உள்ள போய் அந்த தெய்வத்தை நேருக்கு நேராக பார்த்து தரிசனம் பண்றது அது பகவானுடைய அனுகிரகம் இருந்தால் மட்டுமே கிடைக்கும். மகாபெரிவா கேட்கிறா, நீ கற்பகாம்பழம் சொல்றியே, இந்த கற்பகாம்பழத்துக்கு உனக்கு என்ன தெரியும்? இதான் தெரிஞ்ச சொன்னேன் அப்படின்னு பெரியவா கேட்கிறார். யார திருக்குறள் சுந்தரிட்டு கேட்கிறார். அவர் சொல்றார், பெரியவா நான் சொன்னதோட நீங்க சொன்னாங்க நல்லா இருக்கும் அப்படிங்கிற. பொதுவாக நம்மளுடைய குவாலிட்டி எப்படி இருக்கணும் அப்படின்னா, நம்மளை விட அதிகம் படித்த ஒரு ஸ்காலர் கிட்ட பேசுகிறோம், ஒரு பெரிய பண்டிதர்கிட்ட பேசுகிறோம், நிறைய வாசித்தவர்கிட்ட நம்ம பேசுகிறோம் அப்படின்னா நம்ம கொஞ்சம் டவுனில் தான் இருக்கணும், நம்ம கீழே இறங்கி இருக்கணும். அவர் ஏதாவது ஒரு விஷயம் சொல்லிட்டு அவருக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டால் நம்ம என்ன சொல்லணும்? நான் சொன்ன 2 விஷயம் சொல்லுவோம், அவர் சொன்ன 20 விஷயம் சொல்லுவேன். என்ன படித்தவர் அவர்கிட்ட சொல்லணும், நான் சொல்ல விட நீங்கள் சொன்ன நல்லா இருக்கும், நீங்கள் சொல்லக்கூடாது, நான் கேட்குறேன் அப்படின்னு நம்ம சொல்லணும். கற்றலில் கேட்டல். நாம படிக்கிறத விட நடத்துல போய் உட்காரணும். நல்ல விஷயம் எங்க கிடைக்கிறதோ அந்த இடத்துல போய் உட்கார்ந்து நாம கிரகிச்சுக்கிறது தான் பெரிய விஷயம். நிறைய விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும். எனக்கு இது தெரியுமே, எனக்கு எது தெரியுமே, நம்ம முந்திரி விடுதல் நம்ம ஓப்பன் பண்ணக்கூடாது, அதை ஓப்பன் பண்ணவே கூடாது. எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம பேச்சை குறைச்சி வாழ்கிறோமோ நமக்கு ஆயுசு, ஆரோக்கியம் எல்லாமே நல்லா இருக்கும், எல்லாமே நல்லா இருக்கும். சொன்ன உடனே பெரியவா நீங்களே சொல்லுங்க பெரியவா நான் கேட்கறேன் அப்படின்னு சொன்னோடனே அப்படியா அப்படின்னு பெரியவா பேசுகிறேன். ஏன்னா பெரியவாக்க பேசுனாங்க மைக்கில் வரும், மைக்கில் வந்துன்னா கேட்க 70 பேருக்கு காலில் இருக்கும். நம்மளுடைய குணம் பார்த்துக்கோ பெரியவாட சொல்லிடும் அப்படின்னு பெரியவா சொல்றாரு. யார் இவனை பார்த்தா பேசுறாரு, எவ்வளோ சொல்லி பார்த்தா பேசுறாரு, ஆனால் மைக்கில் எல்லாருக்கும் கேட்டு. இந்த கற்பகாம்பழத்துக்கு ஏன் கற்பகாம்பழம் பேர் வந்து தெரியுமா? வெள்ளிக்கிழமை இருந்தாலும் கற்பகாம்பழம் தெரியும். பெரியவா கேட்கிறார், ஏன் உங்களுக்கு கற்பகாம்பழம் பேர் தெரியுமா அப்படின்னு இருக்கிறவர்கள் கேட்கிறார். எல்லாம் விசாரணை பெரியவா சொல்லிட்டோம் அப்படின்னு. இந்த பூலோகத்திலேயே எத்தனையோ விருட்சங்கள் இருந்தாலுமே கற்பக விருட்சம் அப்படிங்கிறது ரொம்ப விசேஷமானது. அந்த கற்பக விருட்சத்தினுடைய தன்மை என்ன அப்படின்னா, அந்த கற்பக விருட்சத்தின் கீழே ஒருத்தர் நின்றுட்டு அவ மனசுல என்ன நினைச்சாலும் கிடைச்சிடும், கேட்டாலும் இல்லை. கற்பக விருட்சத்தின் கீழே போய் நின்று நினைச்சாலே போடுவான். ஒரு மாமி போயிட்டு என்னோட கழுத்துல ஒரு 10 பவுன் செங்கிலி விழுந்தாங்க மேலே நினைச்சாலும் 10 பவுன் செங்கிலி விழும். என்னோட கையில் இருக்கிற போதும் ஒரு வெள்ளம் காணாமல் விடுவோம்னு நினைச்சாலும் காணாமல் விடுவோம். என்ன நினைச்சாலும் கிடைக்கும், நல்லது நினைச்சாலும் சரி, கெட்டது நினைச்சாலும் சரி. அந்த கற்பக விருட்சத்தினுடைய தன்மை அப்படிப்பட்டது. அந்த கற்பக விருட்சம் எப்ப கிடைச்சது அப்படின்னா, திருப்பாற்கடல் கிடைக்கிற போது அந்த திருப்பாற்கடலில் மகாலட்சுமி கிடைச்சா, கற்பக விருட்சம் கிடைச்சது, தன்வந்தர் கிடைச்சது, ஐயாவரம் யானை கிடைச்சது, உச்சரை சுத்திர குதிரை கிடைச்சது. இதெல்லாமே இந்த திருப்பாற்கடல் கிடைத்த போது நமக்கு கிடைச்சது. அப்படி கிடைச்சது கற்பக விருட்சம். மகாபெரிவா சொல்ற அந்த கற்பக விருட்சமானது இன்றைய தினம் பூலோகத்தில் இருந்தா நீங்க யாருமே இங்க இருக்க மாட்டீங்க, எல்லாருமே மரத்தை வெட்ட உட்கார்ந்து எல்லாம் அதை வேண்டும், இது வேண்டும், இதை நினைப்பேன் எல்லாரும். அதனால தான் அந்த விருட்சம் பூலோகத்திலே கிடையாது.
இந்த கற்ப விருட்சங்கிறது தேவலோகத்தில் இருக்கு. பெரியவர் சொல்ற தேவலோகத்தில் இருக்கு. ஆனா பூலோகத்தில் நமக்கு கிடைச்சிருக்கிற கற்பக விருட்சம் தான் கற்பகம்மா. அவளுடைய சந்நிதிக்கு முன்னால் நின்று நீ எதுவுமே கேட்க வேணாம், மாயத்திறந்து கேட்க வேணாம், நீ மனசுக்குள்ள நினைச்சாலே போதும் அவனுக்கு கொடுத்துருவான் அப்படின்னு பெரியவர் சொல்ற. கற்பகாமல் சொல்ற சொல்லி முடிச்சுட்டு பெரியவர் சொல்ற, இந்த கற்பகாம்பாள் தனது பார்வை எங்கெல்லாம் போகிறதோ அவரது பார்வை படக்கூடிய இடம் வரைக்கும் யாருக்கும் சாப்பாட்டுக்கு பஞ்சம் இருக்காது. நம்ம எல்லாப்பூர்ல இருக்கிற அத்தனை நாய் ஜீவன்கள், எத்தனை ஜீவராசிகளோ, எத்தனை பிச்சைக்காரர்களோ எல்லாருக்குமே சாப்பாடு கிடைத்துக் கொண்டே இருக்கும். ஏன்னா அவருடைய பார்வையின் கீழே நம்ம இருக்கிற காரணத்தினால. நீ கோவிலுக்கு தான் போயிட்டு சொல்லுவே, இந்த கோவிலுக்கு போனால் சுவாமிகிட்ட எல்லாரும் நான் வேண்டிப்பாடு பிரார்த்தனை பண்ணிப்பாடு, நீ இந்த கற்பனப்பட்ட எதாவது வேண்டிப்பியோ அப்படின்னு திருப்பூர் சொல்லிட்டு கேட்கிறார். நம்ம சொல்கிறோம் என்ன குவாலிட்டி பண்ணும்போது அதான் ஒரு பெரிய வீட்டில் ஒரு தீபாச்சா அப்படிங்கிற ஒரு ஸ்காலர் வீட்டுக்கு போனதுனால அந்த பெண்மணியோட மனசு எப்படி பண்ணுவோம். அவன் சொல்கிறான், பெரியமா நான் தனிப்பட்ட முறையில் எதுவும் வேண்டாம், இந்த லோகத்தில் எல்லாரும் நல்லா கொண்டு வேண்டிப்ப பெரியவா, அதுதான் என்னோட பிரார்த்தனை பல காலமாக அப்படிங்கிறார். பெரியவோட பாராட்டிட்டு அடுத்து சொல்கிறார், பரவாயில்ல நீ அதை வேண்டிக்கிறோம், இன்னும் ஒரே ஒரு பிரார்த்தனையும் கூடுதலாக வச்சுக்கோ, இந்த கபாலீஸ்வரர் கோவில் போகும்போது கற்பகாமல் கிட்ட இன்னொரு பிரார்த்தனையும் ஒன்று சேர்த்து வச்சுக்கோ அப்படின்னு சொல்லுவது தெரியுமா. இந்த கற்பகாம்பாட்டு சொல்லுது, அடுத்து எனக்கு ஒருவேளை பிறப்பு என்பது இருந்தால் என்ன நம்ம யாரும் சொல்ல முடியாது. அடுத்து நமக்கு பிறப்பு சொல்ல முடியுமா? நமக்கு தான் தெரியும், அவ்வளோ ஊர் மாசத்துக்கு இருக்கணும், நிறைய புண்ணியம் கொடுப்போம்பா, நிச்சயமா நமக்கு பிறப்பு நேராக நம்ம கொடுவோம், கைலாசம் கொடுவோம் அப்படின்லாம் நம்ம கொண்டு இருக்கும். அது நம்ம எல்லாருமே தெரியும். சில பேர் சொல்லுவோம், வீட்டில் கணவன் மனைவி சந்தோஷப்படுத்தணும் சொல்லுவாங்க, ஏன் அடுத்த பிறகு நீ தான் எனக்கு ஒரு கட்டி வரணும் அப்படின்லாம். அவனோட மைண்ட் வாஷ் வேற மாதிரி போகும், அதெல்லாம் வேற. இதெல்லாம் அப்படின்னா அடுத்தவரோட ப்ளீஸ் பண்ணணுங்கிறதுக்காக நம்ம அழுந்து கொண்டு இருக்கிறோம் தவிர வேற ஒன்றுமே கிடையாது. மகாபலி சொல்ற, அடுத்து ஒரு வேளை உனக்கு பிறப்பு என்பது இருக்குமானால் இந்த கபாலீஸ்வரர் போகும்போது கற்பகம்பாள் என்ன வேண்டிக்கணும்? கற்பகாம்பாள் இதே மயிலாப்பூரிலேயே நான் பிறக்கணும், நான் எப்படி வேண்டுமானாலும் பிறக்கலாம், மனிதனாக பிறக்கலாம், ஜீவராசியாக பிறக்கலாம், மரமாக பிறக்கலாம், நான் எந்த ஜீவராசியாக பிறந்தாலும் உனது பார்வை படக்கூடிய இதே மயிலாப்பூரில் நான் பிறக்கணும், இதுக்கு மட்டும் எனக்கு அருள் புரியுமா நீ பிரார்த்தனை வைக்கணும் அப்படின்னு தெளிவாக சொல்றேன். அந்த கற்பகாம்பாள் எப்படிப்பட்டவர் போதும் இதே கதை எப்படி ரிலேட் பண்ணோம் அப்படின்னா குலசேகர ஆழ்வார் ஒருத்தர், குலசேகர ஆழ்வார் பண்டித ஆழ்வார் ஒருத்தர். அவர் திருப்பதி வெங்கடாச்சலபதி வேண்டுவர், திருப்பதி கஷேத்திரம் போகும்போது தனது பாசுரத்தில் சொல்லுவார். என்ன சொல்லுவார்? நான் இந்த திருப்பதியில் இருக்கிற இந்த குளத்துல இருக்கிற ஜலமா இருக்கணும், இந்த குளத்துல இருக்கிற மீனா இருக்கணும், இந்த திருமலை திருப்பதியில் இருக்கிற ஒரு தாவரமா இருக்கணும், உன்னோட படி கருவறையில பெருமாள் இருப்பார். இந்த பெருமாள் படி இருக்கும் கருவறைக்கு முன்னாடி, அங்கே நம்ம போகக்கூடாது, நம்ம முன்னேற்ற மண்டபத்தில் இருப்போம், அர்த்த மண்டபம் மகாமண்டபம் சொல்லுவோம், அந்த அர்த்த மண்டபம் தாண்டி நம்ம போகக்கூடாது, சில கோயில் மகாமண்டபம் தாண்டி போகக்கூடாது. அவர் சொல்லுவார், நான் இந்த படியாக இருக்கணும், அந்த படியில நான் உரைந்து கொண்டே உனது முகத்தை நான் டெய்லி பார்த்துட்டே இருக்கணும், அதான் கருங்கல், இந்த கருங்கல் தான் நான் இருக்கணும் அப்படின்னு அவர் குலசேகர ஆழ்வார் பிரார்த்தனை பண்ணுறார். ஆக இந்த மனித பிறப்பு எதற்காக பிறந்திருக்கு அப்படின்னா பகவானுடைய நாமத்தை சொல்லி பகவானுடைய பெயரை சொல்லி நம்ம எவ்வளவு புண்ணியத்தை சம்பாதிக்கிறோமோ அதுதான் நமக்கு ஒரு விஷயம். அறுபடை பெரிய நான் இவைகளில் பண்ணும்போது ஒரு நாளைக்கு 2 படி இருக்குங்க, 3 நாளைக்கு விஷயம். முதல்ல திருப்பரங்குன்றம் திருச்செந்தூர், அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா பழனி சுவாமியில், அடுத்த நாள் திருத்தணி பழனி சொல்ல பெரிய சப்ஜெக்ட். நம்மளாம் ரொம்ப பெருமைப்படணும், பாரதத்தில் பிறந்திருக்கோம், பாரதத்தில் பிறந்தது மட்டும் இல்லை சவுத் இந்தியாவில் பிறந்திருக்கோம், இன்னும் பெருமைப்படணும். நம்மளுமே புண்ணிய
ஆத்மாக்கள் உலகத்தில் கிடைக்கிறது. தெய்வங்கள் நடமாடிய தேசம், தெய்வங்கள் நடமாடுகின்ற தேசம். இன்னைக்கு எல்லாமே இருக்கு. அற்புதங்கள் இன்னைக்கு நடக்கிறது. யாருக்கு உண்மையான பக்தி இருக்கிறதோ இன்னைக்கு எல்லாமே நடக்கிறது. மிராக்கிள்ஸ் வந்து எல்லா காலத்திலும் நடந்து கொண்டு இருக்கும். மகாநதியா சித்தி ஆகிட்டாரு சொல்றோம் அப்படின்னா மகாநதி வெளியில நடத்துமா இன்னைக்கு நம்ம கூட இருக்கு. நீங்க எந்தெந்த க்ஷணத்தில் அவர் நினைக்கிறோட அவர் கூட இருப்பார். உங்களுக்கு தெரியாது. நம்மளை காப்பாற்றுவார். அவர் நேரம் வந்து நான் தான் மகாநதி வந்துட்டப்ப அவர் நான் காப்பாற்றுறேன் இதுலேருந்து அப்படி சொல்ல மாட்டேன். டக்குன்னு நடக்கும். ஒரு பிரிஸ்பெக்டிவ் தான் கடைசியாக நான் பிரிஸ்பெக்டிவ் என்ன இங்கே வருது. பிரிஸ்பெக்டிவ் இருக்கு. அங்கே ஒரு கோவில், சிம்மையா மிஷன் கோவில் இருக்கு. அமர்நாத் இப்போ ஒரு நல்ல சிவன் கோவில் இருக்கு. பிரிஸ்பெக்டில் தண்ணி கோவில் இருக்கு. இன்னைக்கு சோமவாரம் திங்கட்கிழமை, கரெக்ட். இன்னைக்கு வெள்ளிக்கிழமையே போன திங்கட்கிழமை நடந்தது செய்தது. அங்கே அபிஷேகம் ரொம்ப கிராண்டாக இருக்கும். அது பார்த்துட்டு நீங்கள் வரணும்னு கூட்டிகிட்டு போகிறாங்க. கல்பாத்தி ராமன் பேர், கேரளா கல்பாத்தியில். அவர் யாரும் பேசியிருக்கோம். பல விஷயங்கள்லாம் பேசிட்டு கட்டுறது லேட் ஆகிடுது. யூஸ்வலாக இங்கே எல்லாமே காரணம் பார்த்தீங்கன்னா 70 மைல் 80 மைல்லாம் போகிறது எல்லாமே. அது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. மாமா இதெல்லாம் ஸ்லோ மாமா அப்படி பார்க்க பின்னாடி ஒரு கல்பாத்தி ஒரு ஓவர்டேக்கும் பார்க்குறான் அப்படின்றது. இந்த ஊருக்கு இதெல்லாம் பழசு. அவர் போயிட்டு ஒரு சிக்னலில் ஒரு லெஃப்ட் எடுக்கல. இவருக்கு கிளியராக இருக்குது சிக்னல். ரோட்டில் நம்ம பக்கத்தில் உட்காந்து வண்டி திருப்பி ஸ்ட்ரெயிட்டாக போகிறான். வேகம் நடக்க அப்படி ஒரு மைக்ரோ செகண்ட் ஒரு பிரேக் போட்டு அவன் கிராஸ் பண்ணிட்டு ஒரு மைக்ரோ செகண்ட் பெரியவளை நம்ம காப்பாற்றினார். அதே நான் அந்த கோவில் போகிற வரைக்கும் அந்த இவர் மைக்ரோ செகண்ட் அந்த பிரேக் போடல, இவருக்கு அந்த கான்சியஸ் இல்லை அப்படின்னா அது நினைச்சே பார்க்க முடியாத ஒரு விஷயம். அப்பத்தான் நமக்கு தெரியும், ஓ பெரியவன் நம்மளை காப்பாற்றிருக்காரு. இப்படித்தான் நடக்கும் வாழ்க்கையில். பகவானுடைய அருள் அப்படிங்கிறது ஒண்ணுதான் இந்த காலத்துல நமக்கு இருக்கிற மிகப்பெரிய அரசு. அதான் மிகப்பெரிய பொக்கிஷம். நமக்கு நம்ம வேற எதையோ பொக்கிஷம் நினைச்சிட்டு இருக்கோம். ஓ இதுதான் நம்மளை காப்பாற்றுவோம், இந்த செல்வம் தான் காப்பாற்றுவோம், இந்த நகை தான் காப்பாற்றுவோம், இந்த டாக்குமெண்ட்ஸ் தான் காப்பாற்றுவோம் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். நம்ம இவையெல்லாம் காப்பாற்றும்னு நம்ம நினைக்கிறோமோ அதெல்லாம் நம்ம கையை விட்டு போறதையும் பார்க்க முடியும். குடும்பத்தில் சண்டை, அவன் சுத்தி கேட்கறது, கூட பிறந்தவங்க கேட்கறது, எவ்வளவோ நம்ம பார்க்கணும். அதனால என்ன நமக்கு ஸ்ட்ரெஸ் வருது, நமக்கு அமைதி இல்லை. ராத்திரி படுத்தோம் அப்படின்னா தூக்கம் வராது. 1-2 மணி வரைக்கும் உட்காந்து என்னென்னவோ பண்ணிட்டு இருப்போம். தூக்கம் இருக்காது. யாருக்கு தூக்கம் வரும்? எந்த கவலையும், எந்த ஆசையும், எந்த பேராசையும் இல்லாதவர்களுக்கு மட்டும்தான் தூக்கம் வரும். அந்த செயலாம் பிளாட்ஃபார்ம்ல சொல்லிட்டு இருப்பான். பிளாட்ஃபார்ம்ல வந்துட்டு இருப்பான். நல்ல கார் போகும், ஆட்டோ போகும், பஸ் போகும், எல்லாம் போகும். அவன் தூங்குற தூக்கம் ஒரு 1.5 டன் ஏசியை போட்டு நம்ம வீட்டுக்குள்ள தூக்குவோம். நமக்கு வராது. ஏசி ஓடிட்டு நம்ம சுகமா இருக்கணும். நமக்கு அவன் அத்தனை சத்தத்தில் தூங்குறாங்கன்னா அவன் தான் கவலை இல்லாத ஒரு விஷயம். அப்படின்னா வாழ்க்கைங்கிறது படம் மட்டும் கிடையாது, மனசுதான் வாழ்க்கை. இந்த மனசை சந்தோஷப்படுத்துது. இந்த மனசுங்கிறது உடல் உறுப்புகள்ல தலையில ஆரம்பிச்சு கீழே கால் வரைக்கும் நம்ம பார்த்தோம்னா நிறைய உடல் உறுப்புகள் இருக்கு. தலை, மூக்கு, கண்ணு, காது எல்லாம் சொல்றோம். இதுல எந்த உடல் உறுப்புக்கு ஒரு பங்கம் வந்தாலுமே, ஒரு சேதாரம் வந்தாலுமே, ஒரு விபத்து ஏற்பட்டாலுமே நம்மளால இன்னைக்கு சரிபட முடியும். இன்னைக்கு இருக்கிற மெடிக்கல் ஹிஸ்டரியில எல்லாத்தையும் சரிபட முடியும். எல்லாத்தையும் கண்ணு இல்லாதவங்க கண்ணு வைக்கிறார். ஐ பேக் அப்படிங்கிற ஐ பேக் வச்சிருக்காரு. கால் பார்த்தா காலுக்கு எவ்வளவு வைக்கிறார். நடக்க முடியாது. எல்லாமே ரீப்ளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது இருக்கு. கால் கேட்காதவங்க கால் கேட்க வைக்கிறார். ஆனா அந்த மனசுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் இதுவரைக்கும் கிடையாது. உங்களோட மனசு ஒரு குழப்பத்தில் மாற்றி கொடுத்து, ஒரு சிக்கல்ல மாற்றி கொடுத்து, ஒரு டிப்ரெஷன் நீங்க மன அழுத்தம் சொல்றோம் இல்லையா, அது வந்துடுத்து அப்படின்னா இதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டே கிடையாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த உடல் உறுப்புகள்ல ரொம்ப முக்கியமானது நம்மளுடைய மனசு. இந்த மனசு பொருளாதாரம் இருக்கணும். இந்த மனசுல நல்ல எண்ணங்கள்,
நல்ல சிந்தனைகள் மட்டுமே இருக்கணும், பகவானை பற்றி மட்டும்தான் சிந்திக்கணும் அப்படின்னா இந்த மனசுக்குள்ள துஷ்ட எண்ணங்கள் கூடாது, கோபம் கூடாது, எரிச்சல் கூடாது, பொறாமை கூடாது, ஈகோ கூடாது, மந்தத்தன்மை கூடாது, இதெல்லாம் கூடாது. இதெல்லாம் இல்லாமல் நீங்க எடுத்து பார்க்கணும், அந்த வாழ்க்கையோட சுகம் அனுபவிக்கணும். அதனால்தான் மகான்கள் வந்து கடவுளையே சுத்தி சுத்தி வந்தாலே தவிர அவர்கள் இருக்கிற தேவையை யாருமே சொல்லல. வள்ளிமலை சுவாமிகள் வந்திருந்த வள்ளிமலை சுவாமிகள், அதாவது திருப்புகழ் அருணகிரிநாதர் காலத்திற்கு பிறகு அந்த திருப்புகழை பல இடத்துக்கும் கொண்டு சேர்த்தவர்கள் முக்கியமானவர் வள்ளிமலை சுவாமிகள். ஒரு ஆள் பார்த்தீங்கன்னா நல்ல தடியா இருப்பார் வள்ளிமலை சுவாமிகள், நல்ல ஹைட்டா இருப்பார், நல்ல குட்டா இருப்பார். ஈரோடுக்கு பக்கத்துல பவானின்னு ஒரு ஊர் இருக்கு, அங்க பக்கத்துல பூர்ணாட்சிபுரம் ஒரு சின்ன கிராமத்தில் பிறந்தவர். எப்படியோ முருகப்பெருமானால் ஆட்கொள்ளப்பட்டு வள்ளிமலைக்கு வந்தார். அந்த வள்ளிமலைக்கு வந்த பிறகு அந்த வள்ளிமலையை பிரபலமாக்கினார், அவர் தான் பிரபலமாக்கினார். ராணிப்பேட்டை வெள்ளூர் பக்கத்தில் வள்ளிமலை அப்படின்னு ஒரு இடம் இருக்கு. அதாவது வள்ளி வாழ்ந்த இடம், வள்ளி விளையாடிய இடம், வள்ளி நீராடிய இடம். வள்ளி எந்த இடத்துல மஞ்சள் அரைச்சி குளிச்சாலும் அந்த கல் இன்னைக்கு இருக்கு, வள்ளி மஞ்சள் அரைச்சி குளிச்ச இடம் அப்படிலாம் எழுதி வச்சிருப்பாங்க. அங்கதான் முருகப்பெருமான் போய் வள்ளியை காதலிச்சு வள்ளியை கல்யாணம் பண்ணிப்பான். வள்ளியை கல்யாணம் பண்ணது திருத்தணியில், காதலிச்சது இங்கே. இந்த வள்ளிமலை சுவாமிகள் பார்த்தீங்கன்னா திருப்புகழ் தான் அவருக்கு பிரதானம். அவர் திருத்தணி போறார். திருத்தணியில டெய்லி காலங்காலத்தால் அவர் என்ன பண்ணுவார்னா, எழுந்த உடனே அவருடைய அடியார இடத்துல கொண்டு சேர்க்குவாங்க. ஒரு 5-5:30 மணிக்கு வந்து அடியாருங்க, நூற்றுக்கணக்கான அடியார்கள், முருகன் அடியார்கள். இவ எல்லாம் சேர்த்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த திருத்தணி மலையை ஒரு கிரிவலம் பண்ணுவாங்க. அந்த கிரிவலம் பண்ணுகிற போது என்ன பண்ணுவாங்கன்னா திருப்புகழ் பாடல்களை பாடுவார். ஒவ்வொருத்தர் பாடுவார், பின்னாடி பாடுவார். அப்படியே இந்த வச்சனம் வந்துட்டு இருக்கோம். அவர் கோவில திரும்ப அந்த கிரிவலத்தை முடிச்சுட்டு வர்றது பார்த்தீங்கன்னா 2-3 மணி நேரத்துக்கு தான். அது வரைக்கும் யாரும் ஒன்றும் சாப்பிடக்கூடாது. வள்ளிமலை சுவாமிகள் உத்தரவு, யாரும் சாப்பிட மாட்டார். எல்லாம் அந்த கிரிவலம் வந்து திருப்புகழ் பண்ணிட்டு ஒரு இடத்துல பாட்டி முடிச்ச உடனே திருத்தணி முருகனுக்கு அரோகராவா, உச்சிவேல் முருகனுக்கு அரோகராவா எல்லாம் முடிச்சு திரும்ப அடுத்து பாட்டு ஆரம்பிப்பார். அன்னைக்கு இந்த யாத்திரை வந்து நடக்கிற போது அந்த குரூப்ல இருந்த ஒரு நண்பனுக்கு ஒரு பசி வருது. பசி வந்துடுத்து அப்படின்னா நமக்கு பக்தி போடும், 10-11 போகும் சொல்லுவோம். பசி வந்தால் 10-11 போகும் சொல்லுவோம். நமக்கு சூழ்நிலை தெரியாது, யார் கூட இருக்க தெரியாது. ஏதாவது ஒரு கடையில 2 நாள் முடி போன போட்டால் எடுத்துக்குவோம். பசி வந்தால் எல்லாமே போடுறது. அன்னைக்கு அந்த குரூப்ல ஒருத்தருக்கு பசி வந்து திருப்புகழ் பாடினே வந்தது. பசி வந்தோடனே அவருக்கு வந்து அந்த நேரத்தில் இட்லி சாப்பிட்டா அவருக்கு சரியாக இருக்கும். இட்லி தான் அவருக்கு ரொம்ப பிடிச்சது. அவர் நினைக்கிறார், இட்லி கிடைச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி நினைக்கிறார். சொல்ல முடியுமா? வள்ளிமலை சுவாமிகள் சொல்ல முடியுமா? சபையில் எனக்கு இட்லி சாப்பிட்டு சாப்பிட்டு சொன்னால் புலாது போக்குறது. அதனால் அப்படியே கையிலே வந்துருக்காரு, திருப்புகழ் பண்ணிட்டே இருக்கு. ஒரு இடத்துல திருப்புகழ் பாடுகிறப்ப பாடி முடிச்சோன்னே உச்சிவேல் முருகனுக்காக ஒரு திருத்தணிக்கு முருகனுக்காக ஒரு சொல்றப்ப இந்த பசியோடு இருக்கிற நபர் டக்குன்னு தன்னோட மனசு இருக்கிறத வெளிப்படுத்த சூடான இட்லி காஃபிக்கு அரோகரா தெரியாது. அவர் இட்லியும் ஒரு காஃபி வந்து போன அந்த நேரத்தில் எவ்வளோ நேரம் பொறுத்து பார்த்து சொல்ல முடியல. சரிக்கு வெளிப்படுத்த முன்னாடி போயிட்டு வள்ளிமலை சுவாமிகள் யாரா சூடான இட்லி காஃபின்னு சொன்னாங்க அப்படின்னு கூட கேட்கிறேன். சொல்லுவாங்க நான் தான் சுவாமி சொல்லுவாங்க. அவங்க சாதாரண கம்மிட்டு இருக்காங்க. கரெக்டாக அந்த நேரம் எத்தாப்புல ஒரு முதியவர் ஒருத்தர் ஒரு சைக்கிளில் ஒரு கேன் வச்சிருக்காரு. முன்னாடி ஒரு வாடி மாட்டின்னு இருக்கேன். இவா இருக்கிறது வந்து எடுத்து பைசா சைக்கிளை சேர் போட்டு எடுத்துட்டு உங்களுக்குலாம் நான் இட்லியும் காஃபியும் கொண்டு வந்திருக்கேன், சுட இட்லி வச்சிருக்கேன், எல்லாமே இருக்கு, நீங்க சாப்பிட்டு ஆரம்பம் அப்படின்னு. பசியா இருக்கிறதுனால சாப்பாடு வந்து அப்படின்னா போகும், போய் சாப்பிட்டு போடுவோம். அப்போ சுவாமி முக்கியமே வெளியே மாட்டேன். எல்லாம் அந்த இட்லி பானை வச்சுட்டு இடத்தை பார்க்குற, வயசான வச்சுட்டு பார்க்குற, டக்குனு ஒரு இடத்துல ஒரு இலையில போல இட்லியை போல சட்னி போல எல்லாமே அப்படியே ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. வள்ளிமலை சுவாமிகள் பார்த்தா சரி இது ஒன்றும் பண்ண முடியாது. பக்கத்தில் வீட்டில் திணையில் உட்காந்துட்டு அவருக்கும் அந்த இட்லியை கொடுக்கலாம்.
எல்லாரும் இங்கிலீஷ் ஃப்ரெண்டாகுது, எல்லாருக்கும் காஃபி கொடுக்குறா, எல்லாம் முடிக்கிற. ஒரு 1/2 மணி நேரத்துக்கு பிரேக் எடுத்து வள்ளிமலை சுவாமிகள் தன்னோட சிஷ்யன் ஒருத்தர் கூப்பிடுறார். யாருன்னு தெரியல, அவர் எங்கேயோ காஃபி எடுத்துட்டு போயிட்டு இருக்காரு. அவர் நம்மளை பார்த்து எடுத்து கொடுத்துட்டாரு. அவருக்கு என்ன காசோ பார்த்து செட்டில் பண்ணுறது, அவர் கொடுத்துரு தாராளமாக அவர் கொடுத்துரு அப்படிங்கிறார். சரி, நான் பார்த்துக்கிறேன் சுவாமி அப்படின்னு அவர் போய் அவர் பார்த்து பணம் கொடுக்கலான்ட்டு அந்த இடத்துல தேவை ஆளு சாப்பிட்டு போட்ட எல்லையில் தான் இருக்கு. ஆனால் அவர் ஆளுக்காரன் எல்லாத்தையும் கேட்கறேன், எங்கே எனக்கு இருந்தாரு, எங்கே இடி கொடுத்தாரு, எங்கே இருக்கிறேன், இங்கே தான் இருக்காரு, இங்கே தான் இருக்காரு, எந்த இடத்துல இருந்தாலும் ஆளுக்காரன். இந்த பூமானம் இந்த பூமானம் எந்த திசையிலும் ஆளே இல்லை. ஏன்னா வெளியாட்டால் இருந்தது. அவர் என்ன பண்ணார், ஓடி போய் வெளிவெளி சுவாமி பேசுறாரு. சுவாமியே அவர் ஆளை காணல, பணம் கொடுக்குறாரு, போன ஆளை காணல அப்படின்னு சொன்ன வள்ளிமலை சுவாமி திருத்து எழுந்து வர திருத்தணி மலை நேரத்தில் இந்த மலையை பார்க்கிற மலையை பார்த்து முருகா என்ன சோதனை இது, என்ன இது அப்படின்னு ஒரு வினாடி கட்டளை கொடுக்கிற போது முருகப்பெருமான் அந்த முதியவராக அவருக்கு காட்சி கொடுக்கிறார். அதாவது எனது பக்தன் ஒருத்தர் பசின்னு சொன்ன உடனே அவனது பசியை போக்க வேண்டும் என்பதற்காக நானே வந்தேன், முதியவராக வந்தேன், நான் தான் பக்தர்களுக்கும் அவங்க இட்லி காஃபி சப்ளை பண்ணேன் அப்படின்னு முருகப்பெருமான் சொல்கிறார். வள்ளிமலை சுவாமி சொல்லுவார், ஒரு பக்தனாகப்பட்டவன் சாதாரணமான பசியோடு இருந்ததை பொறுத்துக் கொள்ளாத முருகப்பெருமான் உன்னை எந்த ஒரு காலத்தில் கஷ்டப்படுத்துவானா அப்படின்னு கேட்பாங்க. எல்லாரையும் பார்த்து கேட்பாங்க. ஆக நமது பசி அப்படின்னா எப்படி தாயாகப்பட்டவள் நம்மை பார்த்துக் கொள்கிறாளோ அதே போல நம்மை பார்த்துக் கொள்ளக்கூடியது நமது குருவும் நமது தெய்வமும் இருக்கிறார். அதனாலதான் வாழ்க்கையில் என்ன சொல்லுவோம், மாதா பிதா குரு தெய்வம் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப 4 பேர் தான் நமக்கு முக்கியம். பெற்றோர்கள் இல்லாம நம்ம கிடையாது. இன்னைக்கு நம்ம நல்ல பொசிஷன்ல இருக்கோம், நல்ல வேலையில இருக்கோம், நல்ல அந்தஸ்துல இருக்கோம் அப்படின்னா சொல்லுவாங்க, எல்லாம் அப்பா அம்மா போட்ட பிடிச்சிட்டாங்க, அப்பா அம்மா அப்படியெல்லாம் வளர்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம். அதே போல அடுத்த ஸ்தானம் குருவுக்கு உண்டான ஸ்தானம். அந்த குரு தான் நம்மளை பக்குவப்படுத்தக்கூடியவர், அந்த குரு தான் நம்மளை மோல்டு பண்ணக்கூடியவர். அந்த குருவுக்கு பிறகுதான் தெய்வம். அந்த முருகப்பெருமான் குருவாக அழக்கூடிய தலைமை தான் சுவாமிமலை, இன்னொன்று திருச்செந்தூர். இந்த 2 தலத்தில் பார்க்கறது முருகப்பெருமான் குருவாக வணங்கக்கூடிய தெய்வம். சுவாமிமலைங்கிறது கும்பகோணத்துக்கு பக்கத்தில் இருக்கு. அது இந்த முருகப்பெருமானுக்கு பேர் தான் அப்பனுக்கே பாடம் சொல்ல சுப்பையா அப்படின்னு சொல்லுவோம். தகப்பன் சுவாமி அப்படிங்கிற ஒரு பேர் உண்டு. முருகப்பெருமானுக்கு அந்த திருத்தலத்துல அப்பாவோட மடியில உட்கார்ந்து அப்பாவோட காதல உபதேசம் பண்ணினார் முருகப்பெருமான். பிரணவ மந்திரத்தினுடைய பொருளை சொல்லி மந்திரத்தை உபதேசம் பண்றார். நமக்கு எல்லாம் யோசிப்போம், என்னடா அப்பாவுக்கே தெரியாது பிள்ளைக்கு தெரியல அப்படின்னு நம்ம லாஜிக்கலா கேட்போம். அப்படி கிடையாது. ஒரு நல்ல விஷயம் எங்கிருந்து வருகிறதுன்னு பார்க்கணுமே தவிர அந்த வயசு வித்தியாசம் பார்க்கக்கூடாது. நல்ல விஷயத்தை சின்ன பையன் வந்து சொல்றாங்கன்னா அந்த விஷயத்தை நம்ம கேட்கணும். அந்த பாடத்தை நம்ம முருகப்பெருமான் பற்றி சொல்றாங்க. கைலாயத்தில் முருகப்பெருமான் கைலாயத்தில் உடன் விளையாடி கொண்டிருக்கிற போதுதான் சிவபெருமானை பார்க்கறதுக்காக நிறைய பேர் தேவர்கள் மகரிஷிகள்லாம் கைலாயத்துக்கு வருவார். அதுபோல பிரம்மதேவன் சிவபெருமானை பார்க்கறதுக்காக வருகிற போதுதான் இந்த தேவர்கள் என்ன பண்ணா போற போது முருகனை பார்த்து என்ன முருகா குழந்தை கண்டா இருக்க ஒரு கத்தை விசாரிச்சுட்டு போவார் முருகப்பெருமான். சின்ன குழந்தை நம்மளே யாரும் ஒருத்தர் வீட்டுக்கு போகிறோம், ஒரு நண்பர் வீட்டுக்கு போகிறோம், சொந்தக்காரங்க போகிறோம், சின்ன குழந்தை ஒரு சோஃபாவில் பார்த்துருக்குன்னா நேரம் அந்த குழந்தை குழந்தை பார்த்து கண்டாங்க என்ன படிக்கிற கண்ணாடி முடிச்சு போட்டுருக்கும். ஒரு குழந்தைன்னா கட்டசி விசாரிக்கிறது. அது போல எல்லாம் விசாரிச்சுட்டு வரப்ப பிரம்மன் மட்டும் விசாரிக்காம போயிட்டு இருக்கான். முருகனை பார்த்து கண்டிப்பாக போயிட்டு இருக்கான். முருகப்பெருமான் இதை பார்த்தோம், என்னடா நம்மளை எவ்வளோ பண்ணிட்டு போகிறான் அப்படின்ட்டு பிரம்மதேவன் கூப்பிடுவார். என்ன அப்படிங்கிறது, நான் இங்கே விளையாட்டுமே நான் கவனிக்காம இங்கே போயிட்டு இருக்கேன் அப்படின்னு பிரம்மாண்ட கேட்கலாம். இல்லை நான் அப்பாவோட போயிட்டு இருக்கேன் அப்படின்னு கொஞ்சம் இடத்தால வச்சுருவாங்க. அப்போதான் முருகப்பெருமான் பிரம்மதேவத்தை கேட்பாங்க, நீ அவ்வளோ பெரிய ஆளாகி இப்படி மனசு கிடைச்சிட்டு எங்கே பிரம்மதேவத்தை சொல்லு, அதோட அர்த்தத்தை சொல்லுவாங்க. அந்த நேரத்தில் ஒரு மருந்து கொடுக்கும். உனக்கே தெரியல நீதி பண்ணிட்டு தொழிலை படிப்பு தொழில் நீயே பண்ணணும், அதை நான் பார்த்துக்கிறேன் உட்கார் அப்படின்னு உட்காந்து வச்சுட்டு
சொல்லவில்லை. அப்பதான் அவர் பிடிச்சி ஒரு சிறையில் அடைப்பார். நம்ம படிச்சிருக்கோம். பிரம்மதேவனை ஒரு ஜெயில கொண்டுவார். அவர் எந்த ஜெயில கூட ஜெயில் நீங்க கேள்விப்பட்டிருக்கிற இந்த ஜெயில் நீங்க இருக்கு. அந்த ஊர் பேர் எறும்பறை அப்படின்னு பேரு. எறும்பறைனா இரும்பினால் ஆன அறை. ஜெயில் எப்படி இருக்கும்? எப்படிதான் இருக்கும்? எவ்வளவு நேரம் பார்க்கணும், மத்திய நேரத்தில் எவ்வளவு சீக்கிரம் பார்க்கணும், டைம் போதுதான். இரும்பறைன்னு பேரு. அது எங்க இருக்கிற கோயம்புத்தூர்ல அன்னூர் கோயம்புத்தூர்ல மேட்டுப்பாளையம் அன்னூர் அப்படின்னு ஒரு இந்த அன்னூருக்கு பக்கத்தில் இந்த இரும்பறை இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பழைய ஒரு ஜெயில் மாதிரி ஒரு அறை இருக்கு. இந்த ஒரு கோவில் இருக்கு, முருகனுக்கு கோவில் இருக்கு. இந்த இடத்துல தான் முருகன் பெருமான் அடைத்தான் பிரம்மதேவன் அப்படிங்கிறது எங்கள் தலைவராக இருக்கு. அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அந்த இரும்பறைக்கு பக்கத்தில் ஓதி மலை அப்படின்னு ஒரு மலை இருக்கு. முருகன் பெருமான் வந்து கொங்கு மண்டலத்தில் பார்த்தீங்கன்னா கொங்குன்னா சேர தேசம். இந்த கோயம்புத்தூர், ஈரோடு, சேலம், நாமக்கல், திருச்செங்கோடு இதெல்லாம் சேர்ந்து கொங்கு மண்டலம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கொங்கு மண்டலத்தில் நிறைய மலைகள் உண்டு. எக்கச்சக்கமான மலைகள் எல்லாமே முருகன் பெருமான் அருள்கின்ற மலை. அதுல ஒரு மலை ஓதி மலை அப்படின்னு. இந்த ஓதி மலைங்கிறது ஒரு 1750 படி இருக்கும். வாகனத்தில் போக முடியாது, நடந்துதான் போகணும். 4 மணி நேரம் நாங்கள் தள்ளி போகணும், ஏறி முடியல. அதுக்கு பக்கத்துல இந்த இருமலை உடனே ஜெயில போட்டார். ஜெயில போட்டது விஷயம் தெரிஞ்சோன்னா மகாவிஷ்ணு வந்துடுறாரு. என்னடா மூர்த்தியில் ஒருத்தர் பிடிச்சி போட்டேன், அவரோட படைப்பு தொழில் நீ பண்ண போறேன்னு சொல்ற, இதெல்லாம் பண்ணக்கூடாதுங்க, அவரை எப்படியான ரிலீஸ் பண்ணுறது. மகாவிஷ்ணு கேட்குற நோட்டு அவரோட எல்லாருமே சிவபெருமான் சொல்லுவார். கைலாசத்தில் என்னப்பா உள்ள எப்படி பண்றாங்க, மற்ற பையன் வாசலில் கிரிக்கெட் யாரும் பின்னாடி வச்சுட்டாங்கன்னா நம்ம கிட்ட குழந்தைகிட்ட கேட்க மாட்டேன். குழந்தையோட அப்பாட்ட வந்து நீ அவன் பிள்ளை வளர்த்துக்க, அவன் பிள்ளை வரைக்கும் பண்ணி கண்ணாடி வச்சுட்டான் அப்படின்னு எல்லாம் சேர்ந்து நேரம் சிவபெருமான் போயிரு. என்னப்பா அவன் பிள்ளை எப்படி பண்றான், அவங்க கண்டிச்சு வச்சு பிரம்மனை ரிலீஸ் பண்ண முடியல. உடனே சிவபெருமான் கொண்டு வருவார். வந்துட்டு சொல்லுவார் ரிலீஸ் பண்ணுறது. நீ இவ்வளோ தூரம் உட்காந்து வாங்கிட்டு வரீங்க பிரம்மனுக்கு, உனக்கான ஒரு அர்த்தம் தெரியுமான்னு கேட்பார் சிவபெருமான். அந்த நேரத்தில் சிவபெருமானுக்கு மறந்து போயிடும். அந்த நேரத்தில் சிவபெருமான் தெரியாது. அது புராணத்துக்கு ஒரு காரணம் இருக்கு. பிருகு மகரிஷி அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு. பிருகுதான் நினைக்கிறார் இந்த சம்பவத்தில். இந்த பிருகு மகரிஷி ஒரு தடவை தவம் இருக்கிறப்ப ரொம்ப கடும் தவம் இருக்காரு. யாருமே தன்னை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு தவம் இருக்காரு. யாராலும் அவரை டிஸ்டர்ப் பண்ண அவருக்கு சாபம் வந்துடும். அதனால யாருமே டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. அப்போ பத்தில விலகி கொடுக்குது. பல பேர் சொல்லுவாங்க ரொம்ப நாள் தவம் பண்ணியிருக்காரு, ரொம்ப இடத்துல இருக்க நல்ல கதை சிவபெருமான் வந்து அவரோட தலையில கையை வச்சு அவருடைய தவத்தை கலைப்பார். அவருடைய சாபம் என்ன, பிருகுமகரிஷியுடைய சாபம் என்னன்னா, என்னுடைய தவத்தை யார் கலைக்கிறாரோ அவருக்கு ஏதேனும் ஒரு சந்தர்ப்பத்தில் முக்கியமான ஒன்று மறந்துவிடும். இதுதான் அவருடைய சாபம். இதனால யாரும் சொல்ல மாட்டாங்க. சிவபெருமான் தொட்டதுனால அந்த மந்திரத்தினுடைய வலிமை வந்து மறந்து போச்சு. இது மறந்து போச்சு. இதுவும் புராணத்தில் சொல்லியிருக்கு. சரி, அப்பாவுக்கு தெரியலன்னு உடனே சிவபெருமான் வண்டியில் உட்காந்து இந்த மந்திரத்தை உபதேசம் பண்ணுவார். நீங்கள் இந்த கோவில் போனீங்கன்னா சுவாமி போனீங்கன்னா அதே பார்க்கலாம். அப்படி உபதேசம் பண்ணி அந்த கதை முடியும். சிவபெருமான் முழுதும் கேட்பார். பின்னால் கேட்பார், உனக்கு எப்படி இந்த மந்திரம் உபதேசம் தெரியும்? பிரணவம் உனக்கு யார் உபதேசம் பண்ணது? உனக்கு யாருமே பண்ணதே இல்லையே, உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சிவபெருமான் கேட்பார். இந்த மந்திர உபதேசம் அப்படிங்கிறது நம்மளால சொல்றது ஒண்ணு, யாராவது ஒரு சன்னியாசி ஒரு குரு கிட்ட நம்ம தீட்சம் வாங்கிக்கிறது, மந்திர உபதேசம் வாங்கிக்கிறதுன்னு ஒண்ணு இருக்கு. அது கொஞ்சம் வேல்யூ ஜாஸ்தி. ஒரு உபதேசம் வாங்கிக்கிறோம், ஒரு தீட்சம் வாங்கிக்கிறோம்னா அதுக்கு வலிமை ஜாஸ்தி. இப்போ மகா சிவராத்திரி இருந்தது அப்படின்னா அந்த பல இடங்களில் பார்க்கலாம். தமிழ்நாட்டில் பல சன்னியாசிகள் வந்து மந்திர உபதேசம் பண்ணிக்க நம்ம சிவாஜி மந்திரத்தை உபதேசம் பண்ணி கொடுப்பாங்க. அந்த உபதேசத்தை கேட்டு நம்ம மந்திரத்தை ஜெபம் பண்ணோம்னா பலன் அதிகம். பெருமாள் சம்பந்தப்பட்ட நமோ நாராயணமாக இருந்தாலும் சரி,
ஓம் சரவண பகவாக இருந்தாலும் சரி, உபதேசம் வாங்கிட்டு பண்ணோம்னா பலன் ஜாஸ்தி. ஆனா உபதேசமே வாங்கிக்காம நம்ம ஒரு மந்திரத்தை ஜபிச்சோம்னா பலன் உண்டு. உபதேசமா வாங்க வேண்டாம். என்ன மந்திரம் தெரியுமா? ராம மந்திரம். ராமங்கிறது நீங்க உச்சரிக்கணும் அப்படின்னா உபதேசமே வேண்டாம். நீங்க சொன்னாலே உங்களுக்கு பலன் கிடைச்சிடும். அந்த மந்திரத்துக்கு அடுத்த சக்தி இருக்கு. எப்படின்னா சிவபடம் கேட்கிறார், உனக்கு யார் உபதேசம் பண்ணாரு, உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்கிறார். அப்பா சொல்றாரு, யார் முருகன் சொல்றாரு, அப்பா கிட்ட சொல்றாரு, ஒரு முறை அம்மாவுக்கு நீ உபதேசம் பண்ண இல்லையா, யாருக்கு? பராசக்திக்கு, பார்வதி தேவிக்கு. இந்த மந்திரத்தை உபதேசம் பண்ணப்ப நான் அந்த இடத்துல இருந்தேன் அப்படிங்கிற. எந்த இடம்? அந்த இடத்துல ஓமாம்புலியூர் அப்படின்னு ஒரு இடம். ஓமாம்புலியூர் அது வந்து இங்க இருக்குன்னா சிதம்பரத்துக்கு பக்கத்துல இருக்கு, காட்டுமன்னாடி பக்கத்துல இருக்கு. புலியூர் அப்படின்னு முடியக்கூடிய தலங்கள் 5 கோவில் இருக்கு அந்த பக்கத்துல. பஞ்ச புலியூர்னு சொல்லுவாங்க. இருக்கிறது புலியூர், ஓமாம்புலியூர், இந்த மாதிரி புலியூர் முடியும் 5 ஊர் ரொம்ப விசேஷமான சிவஸ்தலம் சொல்லி. அந்த ஓமாம்புலியூர் எப்படி உபதேசமாச்சு அப்படின்னா, பார்வதி தேவி பரமேஸ்வரன் 2 பேரும் கைலாயத்தில் இருக்கிற போது இவ 2 பேருக்கும் ஏதோ ஒரு வாக்குவாதம், ஏதோ ஒரு சட்டம் வருது. நம்ம எல்லாம் சந்தோஷப்பட்டுக்கலாம். இதோ நம்ம தான் புருஷன் கொண்டாடி சண்டை போடுறோம், பகவானே போட்டு சண்டை போடுறோம், நமக்கு அது சாதாரண தாராளமாக நம்மளை சந்தோஷப்படாது. கைலாயத்திலே அப்பப்போ பார்வதி பரமேஸ்வரன் எல்லாம் சண்டை நடந்தே இருக்கும். அது 2 ஒன்று, நீ அங்கே போ, அந்த கோயில் போ, தவ பண்ணு, நான் வந்து உங்களை கூப்பிட்டுக்கிறேன் அப்படிங்கிறார். அதுதான் நீ சொல்ல, நீ மாமியார் கூப்பிடுற, அம்மா கூப்பிடுவான். ஒரு மாதம் மறுபடியும் புருஷன் போய் கூப்பிட்டு வந்துடுவான். சரிவா சேர்ந்து இருக்கலாம், உங்களை கூப்பிட்டு வந்துடுவான். எல்லாம் பகவான் காலத்தில் கற்றுக்கிறது. அதில் என்ன ஆகுது அப்படின்னா, அவர் சாமி கூப்பிடுற, நீ ஒரு திருத்தல் இந்த இடத்த சொல்ற, கொள்ளிடக்கரை போதுமாக அந்த இடம் ஓமாம்புலியூர், நீ அங்கே போய் தவ பண்ண, நான் வந்து உன்னை கூப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லுவேன். பார்வதி பக்கத்து வந்துடுவான். இந்த ஓமாம்புலியூர் கோவிலுக்கு கிட்டத்தட்ட தவம் பண்ணுவாங்க. அங்கே தவம் இருக்கிறப்ப அவளுக்கு அருள் புரிஞ்சு நம்ம கூப்பிட்டுக்கலாம், உபதேசத்தை பண்ணிக்கலாம். ஏன்னா உபதேசம் கொடுத்து உன்னை கூப்பிட்டுக்கிறேன்னு சொல்லி நான் கூப்பிட்டுருக்கேன். இந்த பிரணவ மந்திரத்தினுடைய உபதேசத்தை கொடுக்கலாம். கைலாயத்திலிருந்து புறப்பட்டு ஓமாம்புலியூர் கூட செல்வலாம். போயிட்டு அந்த கோவிலுக்கு நுழைய போது நந்திய வாசலில் உட்காந்து வைக்கிறேன். நந்தி பகவான், நான் உபதேசம் பண்ண போறேன், உள்ள யாரும் வரக்கூடாது, நீ காவல் காத்து கொண்டு அப்படிங்கிற. உபதேசம் பண்ணுறோம் அப்படின்னா எல்லாருக்கும் கேட்கக்கூடாது, யாருக்கு பண்ணுறோம் அவர்களை கேட்கணும். பிரம்ம உபதேசம் பண்ணுறோம் இல்லையா, குழந்தைக்கு மூலம் பண்ணுறோம் அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, ஒரு வஸ்திரம் போட்டு வச்சுருவோம், வாத்தியார் சொல்லுவாங்க குழந்தைக்கு, அப்பா அம்மா மட்டும் உள்ள இருப்பாங்க. என்ன பண்ணுற, வாசல் நந்தியை உட்காந்து நான் உள்ள போகிறேன், உபதேசம் பண்ண போகிறேன், யாரையும் விடாது அப்படின்னு சொல்லி உட்காந்து விடுது. பார்வதி உட்கார்ந்துருப்பார், உபதேசத்துக்காக தயாராக இருப்பார். அப்போ கைலாயத்தில் முருகனுக்கு தெரியும், அம்மாவுக்கு உபதேசம் நடக்க போகுது, ஓமாம்புலியூர்ல அப்பா இருக்க, அம்மா அங்கே இருக்கா அப்படின்னு தெரிஞ்சு உடனே வெளியில் கொண்டு வருவார். ஓமாம்புலியூர் வந்து உள்ள போடுற நந்தி தடுத்துருவார். உள்ள போகக்கூடாது, நான் பகவானோட பிள்ளையை சொல்லணும், யாரும் போகக்கூடாது, உபதேசம் நடக்கும் போது என்னை காவலுக்கு வச்சிருக்கேன், என்னை தாண்டி யாரும் போகக்கூடாது அப்படின்னு தடுத்து நிறுத்துது. ஆனால் முருகப்பெருமானுக்கு என்ன ஆசை, இந்த உபதேசத்தை கேட்கணும்னு ஆசை, இந்த உபதேசத்தை செவிப்படுத்தணும், நம்மளும் கேட்கணும்னு ஆசை. என்ன பண்ணலாம்னு யோசிப்பார். நந்தியை தாண்டி உள்ள போக முடியாது. அப்பத்தான் என்ன பண்ணுவார், ஒரு வண்டியினுடைய வடிவத்தை எடுப்பார், ஒரு வண்டாக மாறுவார். அந்த கோவில் அப்படியே சுற்றி வருவார், எப்படி உள்ள போகலாம்னு சொல்லுவார். ஏன்னா வண்டா வந்து எடுத்தால் நந்திக்கு தெரியாமல் போயிடலாம். அப்படி சுற்றி வருகிற போது அங்கே இருக்கிற ஒரு கோமுகம், பகவானுக்கு அபிஷேகம் பண்ண வெளியிடக்கூடிய ஜலமரம் இல்லையா, அது கோமுகம்னு சொல்லுவோம். அந்த கோமுகத்தின் வழியாக உள்ள வரும், இந்த வண்டி உள்ள வரும், கோவிலுக்குள்ள வந்துடும். பார்வையில் உட்காந்துருப்பா, பரமேஸ்வரன் உட்காந்துருக்கா, உபதேசம் ஆக போகுது. கரெக்டாக வந்துட்டு எந்த இடத்துல உட்கார்ந்தா நம்ம உபதேசத்தை கேட்கலாம் அப்படின்னு அந்த வண்டு பார்க்கிற போது பார்வதியோட தலையில பூ புஷ்பம் வரும். வண்டுக்கு ரொம்ப பிடிச்ச இடம் புஷ்பம். போய் இந்த புஷ்பத்துல உட்காரமா, கரெக்டா உபதேசம் நடக்குமா, இந்த பூங்கிறது காலுக்கு கிட்ட இருக்கும். அந்த உபதேசம் சொல்கிற போது அந்த மந்திரமானது முருகப்பெருமானுக்கும் உபதேசமாக இருக்கிறது. அதாவது தெரிந்து செய்த உபதேசம் பராசக்திக்கு,
தெரியாமல் செய்த உபதேசம் முருகப்பெருமானுக்கு. இதைத்தான் சொல்லுவார் முருகப்பெருமான். நான் அன்னைக்கே கேட்டுட்டேன், ஓமமொழியிலே கேட்டுட்டேன், அப்பெல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லுவார். ஆக வாழ்க்கையில பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு திருத்தலத்தினுடைய அந்த நிகழ்வும் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு என்ன சொல்றது அப்படின்னா, இந்த மனித பிறப்பு என்பது நிலையற்றது. இந்த மனித பிறப்பானது வாழ்ந்து கொண்டிருக்கிற போது, சம்சார சாகரத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற போது நமக்கு எது எத்தனை கிடைச்சாலும் நமக்கு ஆனந்தம் கிடையாது. எதுவாக இருந்தால் நமக்கெல்லாம் ஒரு சேச்சுரேஷன் பாயிண்ட் அப்படிங்கிறது ஏதாவது ஒரு செய்தி யாருக்கான இருக்கா சொல்லுங்க. எனக்கு தீர்மானிச்சுட்டேன் சார், நான் போதும் சம்பாதிச்சேன், இனிமே யார் என்ன கொடுத்தாலும் எனக்கு தேவையில்லை சார் அப்படின்னு சொல்லும்போது ஏதோ ஒரு ஆஃபர் ஒன்று வரும்போது நம்ம எடுத்துக்கலாம் போல இருக்கு மனசுல தோணும். ஆனா சேச்சுரேஷன் பாயிண்ட்ங்கிறது நமக்கு கிடையவே கிடையாது. ஆனா அந்த சேச்சுரேஷன் பாயிண்ட் எப்ப நமக்கு வரும், எப்படி வரும்னா பகவான் மூலமாக தான் வரும், பக்தி மூலமாக தான் வரும், சத்சங்கத்தின் மூலமாக தான் வரும். இதுல நம்ம டிராவல் பண்ண ஆரம்பிக்கிறோம் அப்படின்னாலே நம்ம மனம் எங்க போய் இருக்கோம், பகவான் கிட்ட இருக்கு. பகவானுடைய சரணாகதி, பகவானுடைய திருவடி இங்கதான் போய் இருக்கும். பகவானை வழிபடுவதற்கு நம்ம முதல் ஸ்டெப் என்னன்னா சரணாகதி அப்படிங்கிறது சொல்லுவோம். அதான் ரொம்ப முக்கியமான சரணாகதி அப்படிங்கிறது. இந்த சரணாகதியை என்ன சொல்லுவோம், டோட்டல் சரண்டர் அப்படின்னு, பரிபூர்ண சரணாகதி. சரணாகதி ஆகும் அப்படின்னா சும்மா நான் சரணாகதி அடைகிறேன் அப்படின்னு முருகப்பெருமானை வேண்டுவது மட்டுமல்ல, நம்முடைய உடம்பு முருகப்பெருமானுக்கு, நம்முடைய சொத்து முருகப்பெருமானுக்கு, நம்மளுடைய அசட் முருகப்பெருமானுக்கு அப்படின்னு நினைக்கக்கூடிய பக்குவம் யாருக்கு வருதோ அவர் தான் சரணாகதி அடைகிறார் அப்படின்னு அர்த்தம். திருமணவதியாக எல்லாம் வயத்திருந்தாலே முருகாமுருகன் சொல்றது, யாரை பார்த்தாலுமே முருகாமுருகன் தான் கூப்பிட்டு வருது. ஒரு நாளைக்கு அவர் எத்தனை நேரம் முருகன் பேர் சொல்லுவாருன்னு அவருக்கே தெரியாது. அத்தனை 11 கணக்கான முறை முருகன் சொல்லுவார். யாரை பார்த்தாலும் டிரைவர் பார்த்தாலும் முருகா வண்டியில் இருக்கலாமா அப்படின்றார், முருகா சாப்பிடலாமா அப்படின்றார், எல்லாரும் முருகன். அப்படி முருகான்னு சொன்னதுனாலதான் அவருக்கு பகவான் எந்த குறையும் இல்லாம கடைசி வரைக்கும் அவர் சந்தோஷமா வச்சுட்டு, அவர் கடைசியில் ஃபாரின்ல ஒரு டிஸ்கோர்ஸ் முடிச்சுட்டு வரும்போது பாம்பேலேருந்து சென்னைக்கு ஃப்ளைட்டில் வரும்போது ஃப்ளைட்லேயே ஒரு என்ன சொல்லுவாங்க, திருத்தணி பகுதியை தாண்டுகிற போது அவருடைய உயிர் பிறகுதுன்னு சொல்லுவாங்க. கரெக்டாக அந்த திருத்தணி மேலே கிராஸ் பண்ணுறோம்னா அவருடைய உயிர் பிறகுதாக சொல்லுவாங்க. அவர் பார்த்தது அப்படின்னா தன்னுடைய காலத்துல 37 கோவில்களுக்கு அவர் கும்பாபிஷேகம் பண்ணி வச்சிருக்காரு. வாரியார் சுவாமி கும்பாபிஷேகம் பண்ணி வச்சாருன்னா அவருடைய படத்தை அதில் ரொம்ப பகுதி போட்டிருக்காரு. போட்டு அந்த முருகனுக்கு அப்படி பண்ணினார். ஒரு காலத்துல வாரியார் சுவாமியுடைய பக்தர் ஒருத்தர் இருந்தார், அவருடைய அடியவர் இருந்தார். அவரோட வீட்டில் அவரோட பொண்ணுக்கு கல்யாணம். அவர் வாரியார் சுவாமியுடைய எண்ணமாக கொடுத்தார். அவர் வாரியார் சுவாமியுடைய பத்திரிகை கொடுக்குறாரு, சமயம் பொண்ணுக்கு கல்யாணம், நீங்க அவசியம் வரணும் அப்படின்னு கேட்ட பார்க்குறாரு. இப்போ இந்த உதவியை கேட்குறேன், அவருடைய பேர் அன்னைக்கு நீ தான் சமைக்கிறேன், ரைட் குறிச்சு வச்சு அந்த கல்யாணம் இருக்கணும் அப்படிங்கிறேன். இந்த மணப்பையன் இருக்காங்க, மணமகன் இருக்காங்க, அவனுடைய அப்பாவுக்கு நடிகர் எம்ஆர்ஆர் இருந்தார், அவருக்கு பழக்கம். அவர் எம்ஆர்ஆர் போய் அவர் வீட்டுக்கு அவர் பத்திரிகை கொடுக்குறாரு, நீங்கள் எங்கள் வீட்டு பையனுக்கு கல்யாணம் நீங்கள் அவசியம் வரணும். அவருடைய வர வேண்டியிருக்கிறார். அந்த காலத்தில் வாரியார் சுவாமிகளும் எம்ஆர்ஆரும் எதிரெதிர் துருவங்கள். வாரியார் சுவாமிகள் ஆசிரியர், நடிகர் எம்ஆர்ஆர் ஆசிரியர். கேள்விப்பட்ட எம்ஆர்ஆர் எனக்கு யாருக்கு ரியாக்ஷனே இல்லை. நீங்க வந்து உலகால வச்சதெல்லாம் ஞாபகம் இருக்கும் இல்லையா உங்களுக்கு, பத்மினி சாவியை சொல்றது எல்லாம் கொடுத்து பார்த்துருப்பீங்க. எம்ஆர்ஆர் நாஸ்திகம். ஒரு நாஸ்திகவாதி வரக்கூடிய ஒரு ஆசிரியவாதி வந்தா அந்த இடத்துல கொஞ்சம் எப்படி இருக்கும், அந்த சிச்சுவேஷன் யோசிச்சு பார்க்கறது கஷ்டமா இருக்கும். யாருக்குமே தெரியாது. பையனோட அப்பா சொல்ல, பொண்ணோட அப்பா சொல்ல, எம்ஆர்ஆர் கூப்பிடுன்னு சொல்லல, இவரும் சொல்லல, வாரியார் சுவாமியில கூப்பிட்டு இவரும் சொல்லல. கல்யாணம் அன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா வாரியார் சுவாமிகள் முதல்ல ஒரு சீட்டில் உட்காந்து வைக்கிறார்.
அவரை சீட்டு ரெடியாக வச்சிருக்கேன். ஒரு சீட்டில் உட்காந்துருக்கிறேன். வரைய சூழல் உட்காந்து எல்லாரும் நமஸ்காரம் பண்ணுறா. வரைய சூழல் பேசுகிறாங்க. கொஞ்ச நேரம் இருக்க முன்னாடி அவர் வந்து அவர் பார்த்தோன்னே எல்லாம் குழப்பாரு. என்னடா வரைய சூழல் எம்மாதான் போகிறாரு. அவர் வெடிப்பொடிக்கு பேசுவார். எம்மாதெல்லாம் டக்கு டக்குன்னு பேசிடுவார். நாசிக்கு கருத்துக்களை ஓப்பனாக பேசிடுவார். அவர் எங்கே உட்காந்து வைக்கல பார்த்தா அவருக்கு நாட்களே வரைய சூழல் பக்கத்தில் ஒரு நாட்கள் நிறையா இருக்கு. வேற இடம் இல்லை. அவர் வந்து அங்கேயே உட்காந்து வச்சுட்டார். 2 பேரும் பக்கத்தில் உட்காந்துட்டார். வரைய சூழல் இந்த பக்கம் வந்துருக்காரு. பார்த்தா ஏதாவது இடம் வரணும், ஏதாவது வார்த்தை வரும், எதுக்கு அப்படின்ற பக்கம் பார்த்துருக்காரு. அவரும் அந்த பக்கம் பார்த்துருக்காரு. இந்த மாதிரி ஒரு நாள் எதேச்சா வரைய சூழல் திரும்புறாரு. நம்ம அவரும் திரும்புறாரு. 2 பேரும் நேரமே பார்த்துட்டார். ஒரு முகத்துக்கு நேரம் முகம் பார்த்த பிறகு யாரையும் பேசாமல் இருக்க முடியாது. விரோதியாக இருந்தாலும் சரி, வேண்டாதவனாக இருந்தாலும் சரி, பேசாமல் இருக்க முடியாது. எம்மாறதை கேட்கிறேன். சாமியில எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா அப்படிங்கிறேன். நல்லா இருக்கப்பா, முருகப்பெருமான் நல்லா இருக்கேன் அப்படிங்கிறேன். அந்த முருகப்பெருமான் வார்த்தை கேட்டோன்னா அவங்களுக்கு சொல்லுன்னு பண்ணுறது. சாமி எனக்கே ரொம்ப நாளாக ஒரு சந்தேகம். யார் எம்மா அதை ஆரம்பிச்சிட்டேன். இங்கே கல்யாணம் நடந்துட்டு ரிச்சுவல்ஸ்லாம் அடையாளம் செய்யுது. சாமி எனக்கே ரொம்ப நாளாக ஒரு சந்தேகம். முருகன் 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 சொன்னீங்களே, அவனுக்கு 6 கல்ல தானே சாமி அப்படிங்கிற எம்மா. 6 முகம். அதில் தான் நம்ம 6 முகம் சொல்லுவோம். முருகப்பெருமானுக்கு 6 முகம் அப்படின்னு நிறைய சொல்லி சொல்கிறேன். இப்போ வாரியார் சுவாமி கிட்ட கேட்குறாரு எம்மா, சாமி நமக்கெல்லாம் ஒரே தலை. நம்ம தலையில் படுத்தோம்னா இப்படி மேலே நாங்கள் பார்த்துருவோம். கொஞ்சம் ஒருங்கிணைச்சு கொடுப்போம் அப்படின்னா நல்லா அப்படி திரும்புவோம், ரைட்டில் திரும்புவோம். இந்த சிங்கிள் ஒரே இதில் இப்படி திரும்புவோம், அட்ஜஸ்ட் பண்ணிப்போம். முருகப்பெருமானுக்கு 6 மூஞ்சி சொல்லுவீங்க. அவன் அண்ணாந்து பார்த்தாலும் பிரச்சனை இல்லை. இப்படி ஒருங்கிணைச்சு பார்த்தோம்னா ஒரு தலைக்கு மேலே இன்னொரு தலை, ஒரு தலைக்கு மேலே இப்படி இருக்குமா சாமி அப்படின்னு ஒரு கேள்வி. இதில் பார்த்தாலே ஒரு கேள்வி லாஜிக்கலான கேள்வி. ஆண் பெண் படுக்கிறான் அப்படின்னா இப்படி பரண்டு படுக்கிறான்னா ஒரு தலை மேலே ஒரு தலை மேலே ஒரு தலை 6 தலை எப்படி பேலன்ஸ் எப்படி இருக்கும் நமக்கெல்லாம் தோணும். அவர் கேட்குறாரு, எம்மா தான் கேட்குறாரு. அங்கே இருந்தவடெல்லாம் என்னடா கல்யாணமே நடக்குமான்னு எடுத்துட்டு போகிறாங்க ஏதாவது பண்ணி எல்லாம் பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா அவர் எல்லாம் ஆரம்பிச்சுன்னா அது பதில் சரியாகும். அது பதில் சரியாகும். சாமி கரெக்டாக சொல்றதுமே இடம் வருவாங்க எல்லாம் பயப்படுகிற போது வாரியார் சுவாமி பண்ணுறாங்கன்னா இந்த பொண்ணோட அப்பாவை கூப்பிட்டு வந்தாங்க இல்லைங்களா. என்ன வந்து பத்தி கொடுத்து கூப்பிட்டுருக்காங்க. எல்லாம் அப்படி நினைச்சிருக்க அவளுக்கு எது திட்டப்பட்ட வாரியார் சுவாமி பொண்ணோட அப்பா கூப்பிட்டு அப்படின்னு இருக்காரு. அவருக்கே பிஸியாக இருக்காரு. அவருக்கு கூப்பிட்டு வர நேரம் வாரியார் சுவாமி நமஸ்காரம் சாமி அப்படிங்கிறார். எனக்கு ராத்திரி நீ தூங்கினீங்க அப்படிங்கிறார். ராத்திரி படம் தூங்கினீங்க இல்லை சாமி தூங்கல. ஏன் தூங்கல? வாரியார் சுவாமி சாமி பொண்ணுக்கு பிடிச்ச கல்யாணம் யாரோ தெரியாத ஒரு தம்பியை பொண்ணை நான் கட்டி கொடுக்குறேன். இவன் தான் என்னோட மாப்பிள்ளைன்னு. என் பொண்ணு ஒரு இடத்துல நல்லா வாழணும், சந்தோஷமா இருக்கணும், அந்த குடும்பத்தை வரைக்கும் இருக்கணும், அந்த குடும்பம் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறப்ப எனக்கு நேற்று ராத்திரி தூக்கமே வரல சாமி அப்படிங்கிறேன். சரி இப்போ நினைச்சிட்டு இந்த பிள்ளையோட கூப்பிட்டு அப்படிங்கிறது அவர் இன்னொரு ஓடி பிள்ளைய அப்புறம் கூப்பிடுறாங்க. சாமி சென்னோட திட்டப்பட எம்மாதிரி எதுக்கு திரும்பி கொடுத்தேன், நீ எதுக்கு நான் கூப்பிட்டேன். அவர் பையன் நமஸ்காரம் இல்லை. அவர்கிட்ட கேட்குறேன், நேற்று ராத்திரி நீ தூங்கினியா அப்படிங்கிற பையனோட அப்பா சொல்கிறார், தூங்கலை தூங்கலை. ஏன் தூங்கலை? இல்லை என் வீட்டுக்கு ஒரு பொண்ணு புதுசாக வர போகிறாரா, நம்ம குடும்பத்தை காப்பாற்றுவாடா, குடும்பத்தை பிரிப்பாடா, அவன் எப்படி இருப்பான்னு நினைச்சு பார்த்தப்ப பகவான் நல்லபடியாக வழிபடணுங்கிறதுக்காக எனக்கு தூக்கமே நல்ல சாமி, ராத்திரி நான் தூங்கவே நினைக்கிறேன். சரி போன்னு நினச்சிட்டேன். இப்போ எல்லாரும் ஒரு பெண்ணை பெற்றவனும் ஒரு பையனை பெற்றவனும் தங்கள் வீட்டு குழந்தைக்கு கல்யாணம் ஆகுதுங்கிறதுக்காக தூங்காத போது இந்த பிரபஞ்சத்தையே காத்து அருள்கிற அந்த முருகப்பெருமானுக்கு எப்படிடா தூக்கம் வரும்? எப்படி அவன் படுப்பான் தலையில? முருகப்பெருமான் படுக்கவே மாட்டான். அப்படி சொல்றேன். பார்த்தீங்கன்னா கடவுள் தூங்குவாரோ என்ன சொல்லுவோமா? கடவுளுக்கு
பள்ளியறைன்னு ஒன்று உண்டு, கோவில் உண்டு, எல்லா கோவிலும் பள்ளியறைன்னு உண்டு. இந்த பள்ளியறை வச்சுன்னா சாமி படுத்துட்டாரு சொல்லுவேன். இப்போ 12 மணிக்கு எழுதி ஏதோ கை காலம் வலிக்கிறப்ப, நமக்கு தலை வலிக்கிறப்ப சுவாமி போயிட்டு ஒரு முப்பதி எடுத்து பகவானே 12 மணிக்கு சுவாமி தூக்குவார் இல்லையே, நம்ம உள்ள போவாங்க. சுவாமி எந்த நேரமும் நம்மளை காப்பாற்றக்கூடிய ரொம்ப அருமையாக நடந்த வாரியார் சொல்றேன். கடவுள் எந்த ஒரு காலத்திலும் தூக்க மாட்டான், ஆர்வம் தூக்க மாட்டான் அப்படின்னு வாரியார் சொல்றேன். அதாவது நமக்கு இருக்கக்கூடிய எண்ணம் அப்படின்னா, ஆரம்பத்தில் சொன்னது போல கடவுள் அப்படின்னாலே நம்ம கேட்டால் கொடுக்கணும், நம்ம வேண்டா உடனே கடவுள் கொடுக்கணும்னு நம்ம நினைக்கிறோமே தவிர, இந்த கடவுளுக்கு எல்லாம் சரியாக நடக்கிறதா, அவர் கோவிலில் பூஜை நடக்கிறதா, அவர் வழிபாடு நடக்கிறதா, அவர்கள் திருவிழாக்கள் நடக்கிறதா, நம்ம என்னைக்கான யோசிச்சு வந்து போகணும். நம்ம சாப்பிட்றது ஒரு ஸ்க்ரீன்லாம் போட்டு வச்சுருக்கோம், நம்ம சாப்பிட்றது யாரும் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு. கோவிலில் பார்த்தீங்கன்னா ஒரு பிரசாதம் எடுத்துட்டு போகுது, பெரிய பெரிய கோவில் பார்த்தீங்கன்னா உங்களை துணியை வைக்கக்கூடாது, பச்சாரு இப்படி எடுத்துட்டு போகுது. ஏன்னா அந்த ஸ்மெல் பண்ணக்கூடாது, பகவானுக்கு போகிற பண்ணக்கூடாது. நம்ம யோசிப்போம் சக்கரவங்களா இருக்கும், நெய் வாசனம் இருக்கு அப்படி நினைக்கிறோம் என்றதுல நம்ம மனசுல பக்தி சிந்தனைங்கிறது வரலாங்க நேரத்தில் வரமாட்டேங்கிறது. அதுதான் இந்த வாழ்க்கையை சொல்லணும் சேலஞ்ச். இந்த வாழ்க்கை சாதாரண கிடையாது, மனித பிறப்புங்கிறது அத்தனை சுலபமானது கிடையாது. இந்த மனித பிறப்பு நமக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னா, இதற்கு முந்தைய பிறவிகளில் நாம் செய்த நல்வினைகளின் காரணமாக இந்த பிறப்பு நமக்கு கிடைச்சிருக்கு. இதற்கு முந்தைய பிறவிகள் நிறைய புண்ணியம் பண்ணிருக்கோம், அதனால நமக்கு மனுஷ பிறவி கிடைச்சிருக்கு. அதுதான் அவையார் சொல்லுவார், அறிந்து அறிந்து மானிடராய் பிறத்தது. ஏன் வேற எதுவுமே சொல்லல, ஒரு சிங்கமா பிறக்கிறது கஷ்டம், ஒரு புலியா பிறக்கிறது கஷ்டம் சொல்லல, மானிடராய் பிறப்பது. மானிடராய் பிறப்பினும் குருடு சிவடு பேடு நீங்க பிறத்தது. நமக்கு கண்ணு நல்லா இருக்கணும், காது நல்லா இருக்கணும், பேசணும், எல்லாம் சரியா அமையணும். ஏன் சரியா அமையணும்? இந்த கண்ணு கிடைச்சது அப்படின்னா நீ பகவானை மட்டுமே தரிசனம் பண்ணணும். இந்த காது இருக்குன்னா பகவானுடைய நாமத்தை மட்டுமே கேட்கணும். இந்த வாய் இருக்குன்னா பகவானுடைய நாமத்தை நீ சொல்லிக் கொண்டே இருக்க வேண்டும். இதைத்தான் ஆதிசங்கர ஒரு ஸ்லோகத்தை சொல்லுவது. நீ கண்ணிருந்தும் பகவானை பார்க்காமல் நீ தேவையற்ற விஷயங்களை கவனித்துக் கொண்டிருந்தால் நீ பார்வை இருந்தும் பார்வையற்றவராக கருதப்படுவார். ஒரு ஸ்லோகத்தை சொல்றாரு. இந்த கண்ணு எதுக்கு கிடைச்சது? பகவானை தரிசனம் பண்ணணும், ஆனந்தமா பண்ணணும். இந்த காது எதுக்கு? பகவானுடைய நாமாவை கேட்கறதுக்காக இந்த காது. நீ பகவானுடைய நாமாவை கேட்கல அப்படின்னா இந்த காது இருந்தும் நீ சிவனாக கருதப்படுவாய் அப்படிங்கிற. அதே போல இந்த வாய் பகவான் நாமாவை சொல்லணும், காது கேட்கணும், கண்ணு பார்க்கணும். இதெல்லாம் சரியா அமைகிறது. ஏன் நமக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னா, முருகனை பிடிக்கணும், பகவானை பிடிக்கணும், பகவான் தான் சரணாகதி இருக்கணும். எம்எல்ஏ சாண்டோ சின்னப்பா ஒருத்தர், சாண்டோ சின்னப்பா தெரியுங்க. அந்த காலத்தில் நிறைய சினிமா படங்கள்லாம் தயார் பண்ணாங்க. எம்ஜிஆர் வச்சு 20 படத்துக்கு மேலே தயார் பண்ணார். அவர் எப்படி இருப்பார்? ஒரு வேஷ்டி கட்டிட்டு இருப்பார், ஒரு துண்டு கட்டிட்டு இருப்பார் இடுப்புல, நெத்தி முழுவத விபூதியில சத்தம், உடம்பு அங்க இங்க எல்லாம் விபூதி. அவரும் வாரியார் சுவாமி மாதிரி தான். யாரை பார்த்தாலும் முருகன் சொல்லுவார், யாரை பார்த்தாலும் முருகன் சொல்லுவார். சாண்டோ சின்னப்பா தெரியாது. அவர் வந்து எங்க வாழ்ந்தாருன்னா ராமநாதபுரம், கோயம்புத்தூர்ல ராமநாதபுரம் அப்படின்னு ஒரு கோயம்புத்தூர்ல அங்கதான் அவர் வாழ்ந்தார். அவருக்கு யாரு பிரதான தெய்வம்? மருதமலை முருகன். கோயம்புத்தூர் மருதமலை போய்கிடவே போனவே ஒரு 10 பேராவது பேர் சந்தோஷமா இருக்கு. அந்த மருதமலையை பிரபலமாக்கினது சந்தோஷப்பட்ட சிங்கிள் மேன் ஆர்மின்னு சொல்லுவார் இல்லையா, அவர் ஒருத்தர் தான் பிரபலமாக்கினார். 1960s 1960 மருதமலை கோயிலுக்கு கரெக்டே கிடையாது. அந்த கோயிலுக்கு போனோம் அப்படின்னா 5 மணிக்கு கீழே வரணும். அப்பெல்லாம் பணப்பாறை கிடையாது, வீடு கிடையாது, மலையில இறங்கி வரணும். உதவி உண்டு, ராத்திரி இருட்டா இருக்கும், 5 மணிக்கு வரணும். அப்பதான் அவர் யோசிக்கிற ஒரு கரண்ட் கொடுத்தா எப்படி இருக்கும், முருகனுக்கு மின்விளக்கில் ஏற்பாடு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா
வடவழின்னு ஒரு இடம் இருக்கு. வடவழி மருத்துவ ஆரம்பிக்கணும். இந்த வடவழி தண்ணியே கிடையாது 1960. இவர் என்ன பண்ண இந்தியா அப்படி சொல்லி கேட்குறது, இந்த கோவிலுக்கு கணக்கை கொடுக்கணும், ஏற்பாடு பண்ணணும், எவ்வளோ கொடுக்கணும் அப்படிங்கிறது. நேரம் மருத்துவமனைக்கு கொடுக்க முடியாது. அது பக்கத்தில் இருக்கிற ஒரு கிராமம் சொல்லலாம், அது வரைக்கும் முதல்ல கொடுக்க முடியும். அதுக்கப்புறம் பணம் கட்ட பிறகு மருத்துவமனை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி எவ்வளவு பணமோ தனி ஒருவராக அந்த பணத்தை கட்டி அந்த கோவிலுக்கு கரண்ட் கொடுங்க. நம்மெல்லாம் சும்மா ஆற்றுல ஒரு அகலை ஏற்றி வச்சுட்டு பகவானே தீபம் ஏற்றி வச்சிருக்கேன், நாங்கள் எல்லாம் கொடுத்துருக்கோம். அதுக்காக ஒரு முருகப்பெருமான் மலைக்கே அவர் தான் வளர்ச்சி வச்சு என்ன மனசு காசு இருக்கு, எல்லாத்துக்கும் இருக்கு. இந்த மனசு வரணும் இல்லையா, அந்த மனசு எத்தனை பேர் கொடுத்த சினிமாவில் சம்பாதிச்ச அவர் குடும்பத்தில் என்ன இருக்கலாம், அவருக்கு வர வருமானத்தை 4 பிரிப்பார். அவர் ஒரு சினிமாவில் 1 லட்சம் ரூபா இருக்கிற 4 25,000 பிரிப்பார். அதில் ஒரு 25,000 அவர் கஷ்டப்பட்ட போது எந்த நண்பர்கள் உதவினார்களோ கோயம்புத்தூர்ல அவளுக்கு அந்த 25,000 கொடுத்துருக்காங்க. இன்னொரு 25,000 முருகன் கோவிலுக்கு செலவு. எங்கெங்கெல்லாம் முருகன் கோவில் வழி இல்லாமல் இருக்கோ, விளக்கேற்றாமல் இருக்கோ, கரண்ட் இல்லாமல் இருக்கோ, அந்த 25,000 முருகன் கோவிலுக்கு. இன்னொரு 25,000 தான தர்மங்கள் படிக்க முடியாம ஏழைகள் வருகிறார்களா, அவர்களுக்கு கொடுக்கணும் 25,000. 4வது 25,000 அவர்கள் கொடுத்து இப்படி ஒரு வருஷம் வாங்க முடியுமா? முருகன் அப்படி அனுகிரகம் பண்ண. அவர் கஷ்டப்பட்ட காலத்துல சாண்டோர் சின்னப்பாதையில் கஷ்டப்பட்ட காலத்துல மல்யுத்த வீரர்கள் இந்த மல்யுத்தத்துல ட்ரைனிங் கொடுப்பார் கோயம்புத்தூர் ஒரு இடத்துல. அதெல்லாம் ஒரு ரூபா ஃபீஸ் கொடுப்பா, அதான் அவருக்கு வருமானம். அவருக்கு வருமானம் அவ்வளவா இல்லை அந்த காலத்துல, கஷ்டப்படுவார். ஹோட்டல்ல போனீங்கன்னா 2 இட்லி வந்து 8 அணா, 8 அணா 50 காசு 2 இட்லி. இவர்கிட்ட 8 அணா காசு இருக்காது, 8 அணா தான் இருக்கும் அவர்கிட்ட. 2 இட்லி ஆள் இப்படி இருப்பார். 2 இட்லி வாங்கிட்டு சாம்பார் போட்டு கொடுப்பாங்க. சாம்பார் ஊற்றிடுவார். ஒரு சின்ன பீஸ் எடுத்து அந்த சாம்பார் மொத்தத்தையும் குழைச்சி சாப்பிடுவார். இன்னொரு சாம்பார். அந்த 2 இட்லிக்கு அவர் எத்தனை சாம்பார் வாங்க, 2 லிட்டர் சாம்பார் வாங்குவார். 2 லிட்டர் சாம்பார் வாங்கணும், கப்பு கப்பா கொண்டு வந்துருப்பான். ஸோ வயிற்று பசி அடக்கணும். என்ன காசு இல்லை, 50 காசு தான் இருக்கு, என்ன தான் இருக்கு. 2 லிட்டர் சாம்பார் வாங்கி கலந்து சாப்பிடுவார். ஒரு நாளைக்கு ஹோட்டலேருந்து வெளியில வரும்போது ஒரு ஆசாமி வந்து அவரோட தோட்டை தொட்டு போடுவோம், ஆடு போட்டு எடுப்பான். அவர் மல்யுத்தத்தில் இருக்கு. அவர் நினைச்சா அவனோட ரிலீஸ் ஆகலாம். அவனை பார்த்து பயப்படுற, ஏன்னா கடன் வாங்கியிருக்கேன். அவன்கிட்ட கடன் வாங்கியிருக்கேன். கடன் வாங்கினாலே நம்ம யார்கிட்ட கடன் வாங்கினோமோ அவனுக்கு படிச்சு தான் போகணும். பேங்க்கில் கடன் வாங்கியிருக்கோம், பேங்க்லேருந்து ஆஃபீஸர் வராங்க, சார் வராங்க, சார் டீ சாப்பிட்றீங்களா, காஃபி சாப்பிட்றீங்களா, எல்லாம் கேட்டு தான் ஆகணும். வாழ்க்கையில் எந்த கடன் இருக்கணும், தேவ கடன் இருக்கணும், பித்திரு கடன் இருக்கணும், இந்த கடன் தான் இருக்கிறத தவிர இந்த ரூபா கடன் இருக்கவே கூடாது. இந்த கடன் பக்கமே போகக்கூடாது. அவருக்கு 10 ரூபா கடன் வாங்கியிருக்காரு சந்தோஷப்பட்டது, வெறும் 10 ரூபா. அப்போ பெரிய தொகை 10 ரூபா. அவன் துண்டை கொடுத்து எப்போ கடன் தருவேன் அப்படிங்கிறான். இந்த 2 நாள் கொடுத்துருப்பா, துண்டு எடுப்பா, எல்லாரும் பார்க்குறாங்க. ஏன்னா அது ஒரு கடத்தல் மாதிரி இடம் அது, எல்லாரும் பார்க்குறாங்க. எடுத்து 2 நாள் பணம் வரணும், இல்லைன்னா நடக்கிற துண்டு எடுத்து போயிட்டான். அவன் போனோடனே இவருக்கு கோபம் இங்கே வந்துன்னு மருத்துவமனை ஊருக்கு மேலே போகுது. அடப்பா, நீ தானே இப்படி ஓட்டாண்டியாக வச்சிருக்கேன், நீங்கிட்ட காசு பணத்தை கொடுத்துருந்தாங்க, நான் அவன்கிட்ட எதுக்கு கடன் வாங்க போகிறேன் அப்படின்னு இவருடைய கோபம் முருகப்பெருமாள் என்ன பண்ணுறாரு. வீட்டுக்கு போயிட்டு சிலம்பம் ஆடுறது குச்சி எடுத்து, பெரிய குச்சி எடுத்து முருகனை இன்னும் பார்த்துக்கணும், அடிச்சு முருகனை சாட்சி சொல்லணும். எது வரவரை முருகப்பெருமான் விக்கிரகத்தை, இந்த மூலவர் விக்கிரகத்தை குச்சியால் அடிச்சிடணும். 2 உனக்கு இருந்து பிரயோஜனமே இல்லை அப்படின்னு கோபத்தோட குச்சி எடுத்து மருதமலை மேலே போகணும். இந்த மலைக்கு மேலே போகிற போது ஏறி நடந்து போகிற கோபம் கூடினே இருக்கணும். துக்காராம் கதையில்
துக்காராம் அந்தரை பத்துமான துக்காராம் வந்து அவர் எல்லாத்தையும் கொடுத்துட்டே இருப்பார், யார் கேட்டாலும் கொடுத்துட்டே இருப்பார் துக்காராம். தனக்குன்னு யோசிக்க மாட்டார். துக்காராமுடைய மனைவிக்கு பார்த்தீங்கன்னா துக்காராமுடைய சம்சாரம் பொண்டாட்டி 2 படம் தான் வச்சுருப்பாங்க. 2 படம் வச்சுருப்பாங்க. ஒன்று கட்டிருப்பா, ஒன்று வெளியில் காய்ச்சிட்டு இருக்கும். அடுத்த அது காய்ச்ச பிறகு அதை கண்டிப்பா இதை காய கொடுக்கும். நீங்க சந்தோஷம் பண்ணுவோம். நம்ம புருஷன் துக்காராம இல்லையே, எவ்வளோ சந்தோஷமா கொடுத்து வச்சிருக்காரு. 2 படம் தான் வந்தார். ஒரு நாளைக்கு காய வச்சிருப்பா புகைய வாசல். அப்ப துக்காராம் வீட்டுக்கு சாப்பிட்டு வரும்போது பின்னாடி ஒரு லேடி வருவாங்க, ஒரு பெண்மணி வருவாங்க. துக்காராம் சாமி சாமி திரும்ப என்ன அப்படின்னா யாருக்கிட்ட இல்லைன்னா கொடுத்துருவாரு. புடவை ஒன்று உங்க கையால் புடவைய பக்கம் வீட்டுக்கு புடவை காய்ச்சி அதை எடுப்ப மடிச்சு கொடுத்துட்டு இதை வச்சுக்கோங்க. வேற எதுவும் புதுசாக கொடுக்க முடியல, இதை வச்சுக்கோங்க. ரொம்ப சந்தோஷம் வாங்கிட்டு போடுவாங்க. கொஞ்சம் துக்காராம் வீட்டுக்கு விட்டு வருவாங்க. எதுவும் வருவா வெளியில பார்த்தா புடவையை காணும், காய வச்ச புடவையை காணும். நாளைக்கு குடிச்ச பிறகு அதான் கண்டிக்கணும். அது இல்லைன்னா புடவை இல்லை அவளுக்கு. ஏன்னா நான் குழம்பி கடைக்கு போயிட்டு வீட்டுக்குள்ள வந்து துக்காராம் வீட்டு கேட்பேன், என்ன மாசத்துல ஒரு புடவை. ஆமாம்மா உன்ட்டு சொல்ல மறந்துட்டேன், யாரோ ஒரு பொண்ணு வந்தேன், அவருக்கு புடவை கேட்டேன், அவர்கிட்ட கொடுத்துட்டேன் அப்படின்னு. அவருக்கு சாப்பாடு போடுறதும் சாப்பாடே போடல. அன்னைக்கு அட பால் மனுஷன் இருந்த ஒரு குழந்தையும் கொடுத்துட்டேன்னு கோபத்தில் அவன் கோபம் எங்கே போகுதுன்னா, இப்போ நான் சொன்ன பத்தில சந்தோஷத்தை முருகன் மேலே கோபம் போகுதுன்னு சொன்ன பத்தில புருஷன் மேலே கோபம் போகலை, வெட்டலன் மேலே கோபம் போச்சு. இவன் தானே எல்லாத்துக்கும் காரணம். இவன் தானே இவரை சுற்றி வளைச்சி உள்ள எடுத்து விட்டாலும் உட்காந்து பஜனை பண்ணிட்டு வரவழைக்கு காசு கொடுத்துட்டு இருக்கிறத கொடுத்துட்டு இவர் தானே எல்லாம் விட்டலன்னு ஏற்பாடு பண்ணிருக்கான். அந்த விட்டலனே இல்லாமல் பண்ணிட்டா பிரச்சனை இல்லை. இவர் வந்து விட்டலா விட்டு கோயிலுக்கு போக மாட்டாருன்னு அந்த விட்டலனை எப்படி அடிக்கலாம்னு பார்ப்பார். துக்காராம் வீட்டில் அம்மி இருக்கும், அம்மி கோழி இருக்குதுல, அந்த அம்மி கோழியை கையில் எடுத்து போவார். இந்த அம்மி கோழிலாம் நீங்க யாரும் தூக்க முடியாது. அது தூக்கின ஜென்ரேஷனாக உட்காந்து போவார், 2 வருஷம் பார்ப்பார். இந்த மாமி எல்லாம் முடிஞ்சு வச்சிருக்காங்க. அம்மியை வச்சு சட்னி அரைச்சது, தேங்காயை ரசிக்கிறது, அதெல்லாம் இந்த ஜென்ரேஷன் முடிஞ்சு போச்சு. ஏன் வாழ்க்கை இந்த வயசில் ஹெல்த்தியாக இருக்காங்களா, ஆரோக்கியமாக இருக்கணும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். எல்லா வயசும் ஆரோக்கியமாக இருக்கணும். ஏன் ஆரோக்கியமாக இருக்கா அப்படின்னா, மிக்சியை போட்டு அரைச்சது, கல்லூரில் ஆட்டினது, எல்லாத்துக்கும் உடல் உழைப்பு அந்த காலத்தில். நீங்கள் உடல் உழைப்பு கிடையாது, பட்டன் எல்லாம் பட்டனை மட்டும் முடிஞ்சு வச்சு டக்கு டக்கு டக்குன்னு வேலை பார்த்தா முட்டி வலிக்கணும், கால் வலிக்கணும், கழுத்து வலிக்கணும், எல்லா வலியும் வருது. அவன் என்ன பண்ணுறது, அம்மி எடுக்கிறான். இந்த அம்மி அப்படியே வீசிடலாம், விட்டல் நான் சாப்பிட்டு சொல்லுவேன், அவன் வேலையை எடுக்குவான் அப்படின்னு அம்மி எடுத்து போகிறான். ரோட்டில் போகிறான். அப்படி ரோட்டில் போகிறப்ப அங்கே இருக்கிறவாண்ட பேசுகிறான், ஐயோ துக்காராம் போய் போகிறதோடு போகிறா, நீங்கள் என்ன ஆக போகிறது இல்லையே கோவிலில், கோவிலுக்கு தான் போகிறப்ப இருக்கு அப்படின்னு எல்லாம் பேசிட்டு இருப்பா. நேராக போவேன். அங்கே வெட்டலான ருக்மணியும் வெட்டலாம் சொல்லுவான். ஒர்க் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் வந்துட்டு இருக்கா, அம்மி மொழி எடுத்துக்கிட்டு வந்துட்டு இருக்கா, அவள் டார்கெட் நம்ம தான், அவள் டார்கெட் நம்ம தான். நான் ஈஸியாக தப்பிச்சுடுவேன். நான் பல பேர் ஏமாத்தேன், கோகுலத்தில் ஏமாத்திருக்கேன், எல்லா இடத்துலையும் நான் ஏமாத்திருக்கேன். யாருக்கனையும் சிக்க மாட்டேன், நான் தப்பிச்சுடுவேன். நீ உன் பேர் பார்த்துக்கோ, யாரை விட்டு புக் பண்ணிட்டு சொல்லுவாங்க. அவள் உள்ள வந்துடுவான். இந்த அம்மிகளை தூக்கி போடலான்னு போகிற போது கல்ல அப்படியே நழுவி கீழே. இவளை பார்த்துட்டு கண்களில் தாரையா சொல்ல முடியும் துக்காராம் முடியும். ஏன்னா ருக்மணி கட்டுன்றது இவளுடைய குலம். இந்த ருக்மணி இவளுடைய பழைய பொருளை கட்டிருப்பார். அப்போ கேட்பார், ஏண்டியமா உனக்கு புதுப்புடவை கொடுத்து எத்தனையோ பேர் காத்துருக்காளே, இதெல்லாம் விட்டு என்னோட பழைய புடவை வேண்டி கட்டிட்டு நீ அப்படின்னு சொன்ன ருக்மணி சொல்லுவானா, உன் புருஷன் கிட்டேருந்து நீ கட்டின புடவை வாங்குறது எனக்கு ஆனந்தம். அந்த புடவையை கட்டிக்கிறதுல இருக்கிற சொல்லும் எத்தனை காசு கொடுத்தாலும் எந்த புடவையிலும் கிடைக்காது அப்படின்னு ருக்மணி சொல்லுவாரா. அதுபோல இங்கே சான்றோர் செல்லும் போல முருகனை அடிச்சு வீழ்த்திடணும், அவனை கீழே சாச்சணும் அப்படின்னு போகிற போது மலை ஏறுகிற போது ஒரு சிகரெட் கட்டப்பட்டு விட்டுருக்கும். வேலை சிகரெட் கட்டப்பட்டு என்ன பார்த்தீங்கன்னா
10 சிகரெட் இருக்கும். முடிச்சாச்சுன்னா அதை பெட்டி கொண்டு இப்படியே ஓரமாக போட்டுருவாங்க. அந்த சிகரெட் அட்டை மட்டும் விளையாடுவாங்க. நம்ம சீட்டு கட்டி சின்ன விளையாடுவாங்க. குழந்தைகள்லாம் அந்த காலத்தில் விளையாடுறதுலாம் ஒரு சிகரெட் அட்டை பெட்டி இருக்கு. அதை எந்த காலத்துலையும் நம்ம எடுக்கணும்னு நினைக்க மாட்டோம். சிகரெட் அட்டை பெட்டி ஒரு ரோட்ல இருக்கிற பயிருக்கு நம்ம எடுக்க மாட்டோம். இவருக்கு என்ன தோணுது, அந்த அட்டைப்பட்டி எடுக்கலாம்னு தோணுது. சந்தோஷத்தில் இருக்கு. அந்த அட்டைப்பட்டியை போய் எடுக்கிறது, அதை திறக்கிற உள்ள ஒரு 10 ரூபா கொடுக்குறது. இவருக்கு தேவை 10 ரூபா, கடன் வாங்கி 10 ரூபா. அந்த 10 ரூபாய்க்கு தான் முருகன் அடிக்கலாம்னு போயிட்டு இருக்காரு. உள்ள 10 ரூபா. அந்த குச்சியை தூக்கி போட்டுட்டு முருகன் போய் கீழே விழுந்து கதவுவாரா, முருகன் ஒரு 10 ரூபாய் எனக்கு தேவைங்கிறதுனால நான் எவ்வளவு பெரிய மிருகமாயிட்டேன், எவ்வளவு கோபத்தோடு வந்தேன். ஆனால் என்னுடைய கோபத்தை தெளிச்சு எனக்கு என்ன தேவையோ உறுதியெல்லாம் முருகன் காலை பிடிச்சி கதவுவாரா. சந்தோஷம். அவருடைய காலத்தில் பார்த்தது அப்படின்னா, பழனியில் முருகப்பெருமானுக்கு நவபாஷண திருமேனி. அந்த நவபாஷண திருமேனிக்கு அபிஷேகம் பண்றது இருந்து இந்த அபிஷேகத்தினுடைய ஜலம் அங்கே காத்தால பிரசாப்ப கொடுப்பார். சும்மா உணவு கொடுப்பார். அவ்வளவு சர்வரோக நிவாரணி அந்த தீர்த்தத்தை கொடுக்குறது. முதல் நாள் சந்தன காப்பு கொடுப்பார். அந்த சந்தன காப்பு திரும்ப சந்தனம் நமக்கு கிடைக்கிறது அவ்வளவு சிறப்பு. இந்த முருகப்பெருமானுக்கு கௌபீனம் கொடுப்பார். இந்த கௌபீனத்தினுடைய ஜலம் நமக்கு கொடுப்பார். இந்த கௌபீனமே பிரசாதமாக சில பேர் கிடைக்கும். சாண்டோ சிறப்பாளர்கள் பார்த்தீங்கன்னா வாரம் ஒரு குறிப்பிட்ட நாளில் அந்த பிரசாதம் பழனிலேருந்து அந்த கோவணம் மட்டும் ஒரு வாரம் வந்துட்டு. சாண்டோ சிறப்பாளர்கள் வீட்டில் அவர் வந்து ஐடி ரேடிங் இருந்தது, இன்கம் டேக்ஸ் ரேடிங் இருந்தது. எல்லாம் ஆட்கள்லாம் வந்துட்டார். சாண்டோ சிறப்பாக உட்காந்துருக்காரு, அவரோட சொல்லாத உட்காந்துருக்காரு. அவருக்கு என்ன பயம், ஃப்ரீயாக இருக்கு. அவங்க எல்லாம் பக்காவாக இருக்கு. வருது எங்கள் உடம்பு எல்லாத்தையும் பார்த்து எல்லாத்தையும் காமிதான் நிற்கிறது. எல்லாம் போய் ஒரு 1.5 மணி நேரம் வெயில் முடிச்சுட்டு அவன் என்ன கொண்டு வந்தாங்கன்னா ஒரு 15-20 கோவணம், ஒரு 40 பாக்கெட் விபூதி, 2 கிலோ சந்தனம், அந்த மாதிரி கொண்டு வந்துருக்கு. முருகனுக்கு சாத்திர சந்தனம், முருகனுக்கு சாத்திர விபூதி, முருகன் அணிஞ்ச கோவணம், இவ்வளவுதான் கிடைச்சிருக்க வாழ்க்கை. ஆக பக்தி இருந்து நம்ம சரணாகதி அடைஞ்சு இந்த தெய்வத்தை தவிர வேற யாரும் துணை இல்லைன்னு நம்ம நினைக்க ஆரம்பிச்சோம் அப்படின்னா அந்த தெய்வம் நம்மை ஆட்கொள்ள தயாராக இருக்கிறது. அதான் நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம ஆட்கொள்ள தயாராக இருக்கிறது, தெய்வம் தயாராக இருக்கு. ஆனால் நமக்கு அந்த பக்தி வர்றதுதான் கொஞ்சம் காலக்கெடு, நேரம், பலவிதமான சிந்தனைகள், இதனால நம்ம மயங்குறோமே தவிர இந்த மனசு நமக்கு வந்தாலும் முருகப்பெருமான் நம்மை ஆட்கொள்ள தயாராக இருக்கிறார். அத்தகைய நல்ல மனசை முருகப்பெருமான் அனைவருக்கும் வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு ஏற்பாடு செய்த ஏற்பாட்டாளர்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு அன்போடு விடைபெறுகிறேன். நன்றி, நமஸ்காரம். I think your excellent speech, எனக்கே ஒரு மாதிரி மனசு கேள்விப்பட்டதே எனக்கு அதே ரொம்ப சந்தோஷம். உங்களோட வீடியோ நிறைய பார்த்துருக்கேன், நிறைய கதைகள்லாம் சொல்லியிருக்கேன். ஒரு சின்ன 30 செகண்ட் பிடிச்ச கதை என்னன்னா, பெரியவாளுக்கு ஒரு இதே மாதிரி ஒரு ஏழை பிராமணர் வயசு போனால் அது கேட்ட உங்களுக்கு கஷ்டப்பட்டு ஏதாவது உதவி பண்ணும்போது அது எதுவும் சொன்னால் 4 பேர் சாப்பாடை கூட கிடையாதான். அந்த பொங்கலை அழகே போச்சு. எனக்கு நானே கஷ்டப்பட்டு எங்கே போட்டேன், அது பெரிய போட்டு 40 பேர் 4 மனுஷாங்க ஒரு வீடு அரிசி எடுத்து எறும்புக்கு போடு, அதுதான் சொன்னேன். அந்த மாதிரி ரொம்ப தேங்க்ஸ், ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ வெரி மச். நீங்களாவது வெளியிடங்கள் எல்லாம் வந்ததுக்கு, எல்லாம் பொறுமையாக கேட்குறது, எல்லாருக்கும் சரி, அவருக்கும் நமக்கு சேர்த்து ஒரு லெவல் ஆஃப் கிளாஸ். புருஷ் சுவர்ணா எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி பிரசிடென்ட்டு. பட் நான் கூட கோவில் தான் இருப்பேன். ஏன்னா அந்த அளவுக்கு வேலை எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி மேனேஜிங் த ஹோல் ஃபுல் டே டு டே ஆப்ரேஷன்ஸ். ஸோ ஃப்ரம் temple side, we want to give you a shop and a small check. Thank you. On behalf of the Bhakti Temple, we are so honored to have you. And Sundarji, thanks for recommending this. Though I don't understand Tamil, but I thoroughly enjoy. So thank you very much.
This is just a small token of appreciation for the temples. Thank you. This is a nice Bhartiya temple. மூணு ஸ்வீட்ஸ் தமிழில் புருஷனுக்கு நீங்கள் தேங்க்யூ சொன்னாங்க சார் மாமா ஸ்பீச் ஏற்பாடு பண்ண முடியுமான்னு அது பிஸியாக இருக்கிறத ஒரு இமெயில் நினச்சேன் இந்த மாதிரி ஜஸ்ட் ஒரு ஸ்டார்ட் பண்ணும்போது அடுத்த 10 நிமிஷம் ரெஸ்பான்ஸ் இன்னைக்கு ரெடே ஸோ அந்த அளவுக்கு ஒரு 4 பேர் ஒன்றாங்க பண்ணுவோம் இப்போ நான் ஆரம்பிச்சு நாங்கள் தள்ளி போயிட்டேன் இது எப்பவுமே இருக்கேன். Thank you very much, Purush. I said all please thank you very much. Once again, ரொம்ப நன்றி support பண்ணுறதுக்கு. Thank you very much and have a nice day. And once again, சின்ன thanks I didn't see Pradeep here. Is Pradeep around? No, I don't see. So Pradeep, Krish Pradeep is the, you know, Gita Pradeep's husband. அவர் தான் அதெல்லாம் செட்டப் பண்ணி எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணி கொடுத்தார். One big round of applause for him. Thank you very much. Thank you.